எல்லாருக்கும் குட் ஈவினிங். சாயங்கால நேரத்துல நம்மளோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த சண்டேயை பயனுள்ளதா மாத்துவோம். ப்ரீவியஸா நான் என்ன கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் பிளாக் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஒருவேளை நீங்க அது பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. அது உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் எஸ்எம்சி ஆரம்பிச்சு நான் ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஏன் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், இதோட பர்பஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு நான் சொல்றேன் ஒரு டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இது அப் ட்ரெண்டா இருந்தா, சப்போஸ் டவுன் ட்ரெண்டா இருந்தா இந்த மாதிரி இது வந்து என்ன ஹை, இது லோ அப்படின்னும். சப்போஸ் நீங்க அப் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இது லோ, இது ஹை அப்படின்னும் மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ண கத்துக்கணும். இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்க அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஆர்டர் பிளாக் நான் ப்ரீவியஸ் கிளாஸ் சொன்னேன், இங்க வந்து தொட்டுட்டு தான் மார்க்கெட்டு மேலே ஏற போறான் அப்படின்னும். சப்போஸ் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா இங்க இருந்து மேல போய் இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கீழே விழ போறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் சொல்றேன் இந்த கிளாஸ் எனி டைம் ஃப்ரேமுக்கு சூட் ஆகும் மார்க்கெட். நீங்க ஒரு நிமிஷத்துல மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணலாம், 5 நிமிஷம் லாக் பண்ணலாம், 15 நிமிஷம் லாக் பண்ணலாம், இல்ல டெய்லி 4 ஹவர் 1 ஹவர் இப்படி எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள. நான் டைம் ஃப்ரேம் சொல்றது நீங்க மார்க் பண்ணிப்பீங்களா மேல இன்டர்டே, அந்த டைம் ஃப்ரேம் நான் சொல்ல வரேன். நீங்க எந்த மாதிரி ட்ரேடரோ, சப்போஸ் ஒரு இன்டர்டே ட்ரேடரா இருந்துச்சீங்க அப்படின்னா 15 நிமிஷத்துல நீங்க வந்து மார்க்கெட்டை ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணலாம். என்னோட டெலிகிராம்ல பார்த்துருப்பீங்க, நான் சார்ட் போடும்போது இங்க கார்னர்ல 15M புல்லிஸ் ஆர் பியரிஸ்னு எழுதுவேன். ஸோ நான் இன்டர்டே பர்பஸ்க்காக 15 நிமிஷத்துல மார்க்கெட்டை லாக் பண்ணுவேன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணணும். இல்ல ஷார்ட் டேர்ம் போறீங்கன்னா 1 ஹவர் இல்ல 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணி ட்ரேட் பண்ணி கத்துக்கணும். இப்ப அதை எப்படி அந்த ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நார்மலா இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பயன்படுத்தி பண்ண போறோம். ஏர்லியா என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸா இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை முன்னாடி யார் இதை டிஃபைன் பண்ணானா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு டவ் தேரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டவ் தேரி என்ன படிப்பானா மார்க்கெட் இந்த மாதிரி மேல போச்சுன்னா இது லோ, இது ஹை, மறுபடியும் மேல இருந்து கீழே வரும்போது இது என்ன பண்ணா மறுபடியும் இந்த இடத்துல ஹையர் லோ, மறுபடியும் இங்க போகும்போது ஹையர் ஹை அப்படின்னு பாப்பீங்க. ஒரு அப் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா இங்க போய் இது உடச்சு வைக்கணும், திரும்பி கீழே வரணும், இப்படியே போயிட்டே இருக்கும். இது யார் சொல்றாங்கன்னா டவ் தேரி படி இது அப் ட்ரெண்ட். சப்போஸ் டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இருக்கும். அப்ப இது வந்து ஒரு ஹை, இது வந்து லோ, மறுபடியும் மார்க்கெட் இங்க இருந்து மேல போறான், லோவர் ஹை, மறுபடியும் மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்குறான், இந்த இடத்துல லோ வரும். இதெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு என்னங்கிறது தெளிவா சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்ப இமேஜின் பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்க இருந்து கீழே இறங்கி இப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னா அப் ட்ரெண்டு, இங்க இருந்து கீழே போனா டவுன் ட்ரெண்டு, இப்படிலாம் நாம படிச்சு வச்சிருக்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா படிக்கணும் அப்படின்னு என்னன்னா மார்க்கெட் ஒரு லோவில் இருக்கு, லோவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹை போறான், மறுபடியும் கீழே வரான், கீழே வந்துட்டு மறுபடியும் மேல. ஸோ இந்த கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்கும் பட்சத்துல இது அப் ட்ரெண்டு. இதுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணா மார்க்கெட் ஒரு கண்டினியூஸா ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் அப் ட்ரெண்ட். சப்போஸ் இது டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாக்குறேன். இப்ப இந்த மூவ்க்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்து அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ் மூவ். அதாவது என்னன்னா நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி பெருசா கிரீன் கேண்டில் போட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷன்ல என்ன இருக்குன்னா அந்த மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். சப்போஸ் இதே இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கேண்டில் வந்துட்டு மறுபடியும் இங்க இருந்து மேலே ஏறும்போது என்ன பெரிய பெரிய கேண்டில் போட்டோம். இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போறோம் அப்படின்னு. பட் அது மட்டுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது, இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மூவை நம்ம என்ன பண்றோம் இம்பல்ஸ் மூவ்னு சொல்றோம்னா இப்ப இந்த மூவ் இருக்குல்ல இதுக்கு ஒரு பேர் வைக்கும். இது வந்து எப்படின்னா சப்போஸ் 100% மூவ் கொடுத்தா இது வந்து 75 ஆர் 60 ஆர் 50 அந்த ரேஞ்ச் கம்மியான ரேஞ்சா தான் இருக்கும். இதைத்தான் இது என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட், புல் பேக் ஆர் கரெக்ஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இதுல மூணுமே எந்த பேர் வச்சாலும் சரி, ஓவரால் வந்து சில பேர் கரெக்ஷன் பண்ணது மார்க்கெட் அப்படிமா. இப்ப பாத்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டி ஆல் டைம் ஹைல இருக்கு, கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கரெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட் சின்னதா கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சில நேரத்துல மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுமாங்க. கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த லோவே உடச்சு வச்சுட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி என்னன்னா ஒரு இம்பல்ஸ் மூவ் கொடுப்பான், அதுக்கப்புறம் புல் பேக், கரெக்ஷன் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா லோ, ஹை, இப்ப இங்க போய் உடச்சு வைக்கலாம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் திரும்பி கீழே வருவோம், மறுபடியும் மேல போவோம், திரும்பி ஒரு கீழே வருவோம். இப்ப இங்க உடச்சு வச்சுட்டு சொன்னதுதான் இங்க திரும்பி கீழே வருவோம். இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு தான் மார்க்கெட் மறுபடியும் மேல போகும். திரும்பி கீழே வரும்போது இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, தொடுவோம், மறுபடியும் திரும்பி கீழே வரும், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும்.
சரி இவன் இப்படியே போயிட்டு இருப்பானா? இல்ல. என்ன பண்ணுவான்? ஒரு டைம் வந்து இந்த லோவ உடைச்சு வச்சுருவான். உடைச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான்? மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போவான். அப்போ இங்கேருந்து நீங்க போம்போது என்ன பண்ணீங்க? மார்க்கெட் புல்லிஷ் பை மூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல உடைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. நான் சொல்றேன் பின்னாடி. சிஹெச் நான் சொல்றேன். இப்ப உடைச்சிட்டு திரும்பி கீழ வரான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, செல்லிங். அப்ப இத எப்படி மார்க்கெட்ல இந்த பக்கம் ஃப்ரீ டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் என்ன நடக்குது பாருங்க. மார்க்கெட் ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, மறுபடியும் லோவர் ஹை, லோவர் லோ. அப்ப என்ன பண்றான்? மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல வர்றான். சோ நீங்க புல்லிஷ்ன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா, லோல ஆரம்பிச்சு ஹைய நோக்கி போவான். நீங்க டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஹைல ஆரம்பிச்சு லோவுக்கு வருவான். சோ மார்க்கெட் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கு. இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்தானா பைங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் பேரிஷா இருந்தான் அப்படின்னா செல்லிங். சப்போஸ் நிப்டி பேங்க் நிப்டி பார்க்குறீங்கன்னா, புட் ஆப்ஷன பை பண்ணுவீங்க. எஸ்எம்சிங்கிறது முழுக்க முழுக்க பையிங்கோட தான். நாம வந்து செல்லிங் கான்செப்ட் இது கிடையாது. அத மைண்ட்ல வச்சுக்கிருங்க. சோ நீங்க பார்க்கும்போது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குற மாரியே எய்ம் பண்ணிருங்க. சோ நான் அதான் சொல்ல வரேன். எஸ்எம்சி ரெக்கமெண்டட் ஃபார் ஆப்ஷன் பையிங், நாட் ஃபார் செல்லிங். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இத எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பையிங் மட்டும் தான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த ட்ரெண்ட் வைஸா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, லோ, ஹை, ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹை, மறுபடியும் கீழ வரான். இப்ப இந்த இடத்துல உடைக்கணுமா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இது எதுவுமே தெரியாது. மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு. அவ்வளவு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதே மாரி கீழ இறங்கிட்டு இருக்கு. இது மட்டும் தெரியும். இதுக்கு இந்த பேர தெரிஞ்சுக்கிறீங்க. லோ, ஹை, மறுபடியும் இங்க கீழ வரானா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஹையர் லோ, ஹையர் ஹை. இதுக்கு எப்படி இத பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து போறானா, இது லோ. மேல போயிட்டான். திரும்பி அங்கேருந்து கொடுக்குறான். இந்த ஃபர்ஸ்ட் மேல போற மூவ் வந்து நான் இம்பல்ஸ் மூவ்னு சொல்லிட்டேன். திரும்பி கீழ வரானா, இந்த மூவ் வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கரெக்ஷன் குடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல ஏறுறான். இப்ப இந்த மேல ஏறும்போது இந்த பேர் வச்சுக்கும்போது என்னது, இந்த லோவுக்கு இவன் ஹையா இருப்பான். இந்த ஹைக்கு இவன் லோவா இருக்கிறான். இத புரிஞ்சுக்கிட்டீன்னா, இந்த பேர் ஏன் இது வைக்கிறான்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல இது ஹையர், லோ. சப்போஸ் இப்ப மார்க்கெட் இங்கேருந்து மேல ஏறான். அப்ப என்ன, இந்த லோவுக்கு இவன் ஹையா இருப்பான். இந்த ஹைக்கு இவன் ஹையா இருப்பான். அதனால தான் இது என்ன சொல்றோம்னா, இங்க பார்க்கும்போது லோவர், ஹையர் லோன்னு வச்சுட்டோம். மேல போகும்போது ஹையர் லோ, ஹையர் ஹை. அப்ப இந்த பேர் இப்படி போயிட்டே இருக்கு. லோ, ஹை, மறுபடியும் கீழ வருவான். ஹையர் லோ, மறுபடியும் மேல போறோம். ஹையர் ஹை. இங்க வந்து பாருங்க, மார்க்கெட் ஹை இருக்கு. அங்கருந்து கீழ வரான். லோ. இப்ப என்ன ஆகும்னா, இந்த லோவுக்கு இவன் யாருன்னு பாருங்க. இங்கேருந்து போகும்போது ஹையா இருப்பான். அப்ப இந்த ஹைக்கு இவன் யாருன்னு பாருங்க. லோவா இருப்பான். அப்ப இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? லோவர் ஹை. அப்ப மார்க்கெட் மேலேருந்து கீழ இறங்கி வரான். அப்ப என்ன மறுபடியும் இங்கேருந்து பாருங்க. இந்த ஹைக்கு இவன் லோவா இருப்பான். இவனோட லோவுக்கும் இவன் லோவா இருப்பான். அப்ப லோவர் லோ. சோ இதுதான் இந்த பேருக்கான விளக்கம். இப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா, ஹை, லோ, ஹை லோன்னு சொல்லி மார்க்கெட் மேல போவான். மறுபடியும் ஹை லோ வந்துட்டு மார்க்கெட் கீழ வரான். சோ புல்லிஷ் பார்க்கும்போது நம்ம அப் ட்ரெண்ட் பார்க்கிறோம். பியரிஷ் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட். இது முழுக்க முழுக்க ட்ரெண்டிங் சொல்லுவோம். ட்ரெண்டிங்னா ஒரு மார்க்கெட் என்ன பண்ணும், அப் ட்ரெண்ட் போனாலும் ட்ரெண்டிங் தான். அதே நேரத்துல டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் ட்ரெண்டிங் தான். சப்போஸ் இது இல்லாம வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. நிப்டி பேங்க் நிப்டில வாரத்துல 3 நாள் இந்த வேலை செய்வான். அவன் யாரு அப்படின்னா கன்சாலிடேஷன். என்னோட சார்ட்ல பார்த்திருப்பீங்க. டெலிகிராம்ல நான் குடுத்திருப்பேன். என்ன பண்ணிருப்பான்னா, இப்படி ஒரு ரேஞ்ச் போட்டிருப்பான். காலையில 9:15க்கு மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சேன்னா இப்படியே இருக்கும். சோ நான் கூட என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த இடத்துல உடைச்சு மேல போனா பை பண்ணுங்க. இந்த இடத்துல உடைச்சு கீழ வந்தா செல் பண்ணுங்கன்னு அதுல நான் குடுத்திருப்பேன். இந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கிறது. இது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கிறது. அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க மார்க்கெட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கன்சல்டேஷன். இதை எப்படி ப்ரீ டிபெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ளைக்குள்ளயோ, டிமாண்டுக்குள்ளயோ, இல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ள. இது ஹையா இருக்கலாம், இல்ல சப்ளை இருக்கலாம். அதே மாதிரி லோவா இருக்கலாம், டிமாண்ட். இன்னும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். கீழ இருக்கும்போது சப்போர்ட். ஆனா என்ன பண்ணும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஒரு டிமாண்ட்ல பை பண்ணிட்டு ஒரு சப்ளை போவான். ஒரு சப்ளைல செல் பண்ணிட்டு மறுபடியும் டிமாண்டுக்கு வருவான். மறுபடியும் என்ன பண்ணுவான், இதுக்குள்ளே இருக்கும். இது முழுக்க முழுக்க யார் பண்றனா ஆப்ஷன் செல்லர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உதாரணம் சொல்லணும்னா, இப்ப 21,000த்துல இந்த இடத்துல இருந்து ஒரு செல் பண்ணி விட்டுருவாரு. மார்க்கெட் மேல கீழ வந்துரும். இப்ப இந்த இடத்துல 20,000த்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 பாயிண்ட்க்குள்ள. இப்ப இங்க இருந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, மறுபடியும் பை பண்ணிருப்பாரு. மார்க்கெட் மேல போகும். அப்புறம் இங்க இருந்து செல் பண்ணுவார். இது எதுக்காகன்னா, ஆப்ஷன் பிரீமியம் பிகே அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அதனால இந்த இடத்துல மார்க்கெட்டே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு 1 ஹவரோ, 2 ஹவரோ இது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, அதுல வர அந்த ஆப்ஷன் பிரீமியம்ல வரத அவங்க ப்ராஃபிட்டா கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது யார் பண்ற வேலைன்னா, ஆப்ஷன் செல்லர். நாம வந்து என்ன பார்க்குறோம்னா, ஆப்ஷன் பையிங் தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த மாரி ஒரு ரேஞ்ச் கான்செப்ட்ட போய் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க நிப்டி பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம். நான் ஸ்டாக் சொல்லல, இண்டெக்ஸ் சொல்றேன். ஸோ நிப்டி பேங்க் நிஃப்டில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில வாங்கும்போது அதோட பிரீமியம் வந்து ரூ. 150 இருக்கும். இந்த மாரி ஒரு கன்சால்டேஷனா இந்த மாரி ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரீமியம் குறையும். ஈவன்ஸும் இது வந்து எக்ஸ்பைரி டேட் வியாழக்கிழமை, புதன்கிழமைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா முடியும் போது என்ன இருக்கும் 0.5 அப்படின்னு முடியும். அதாவது 0க்கு பதிலா போய் பக்கத்துல இப்படி முடியும். ஏன்னா, இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் பிரீமியம், டிகே இதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கரைஞ்சு மார்க்கெட் 0 ஆயிரும். சோ நம்ம என்ன சொல்ல மாட்டோம், இந்த மாரி ஒரு ரேஞ்ச் கான்செப்ட்ல போய் மாட்டிக்க கூடாது. கன்சால்டேஷன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண மாட்டோம். சோ அப்போ ஒண்ணு என்ன பண்ணுவோம், ட்ரெண்டிங்ல அது அப் ட்ரெண்டா இருந்தாலும் பை பண்ணுவோம். எது பை பண்ணுவோம்? சிஇ பை பண்ணுவோம். டவுன் ட்ரெண்டா இருந்துச்சா என்ன பண்ணுவோம்? புட் ஆப்ஷன நம்ம பை பண்ணுவோம். சோ பையிங் தான் நாம செல்லர் கிடையாது.
இது கன்சால்டேஷனுக்குள்ள. இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை எப்படி ப்ரீ டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்படி நடக்கும்னா, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு லோ வச்சுப்பான், இங்க இருந்து ஒரு ஹை வச்சிருக்கான். இத ஸ்விங் லோன்னு ஆரம்பிச்சு, இத ஸ்விங் லோ. சப்போஸ் இத வந்து நீங்க ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்றீங்க. இப்படி ஒரே கேண்டில் இருக்கும். இது வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு டெய்லி கேண்டில். இப்ப இந்த டெய்லி கேண்டில்ல நம்ம இன்ட்ராடே பர்பஸ்க்கு 15 நிமிஷமாவோ, இல்லாட்டி 5 நிமிஷமாவோ நீங்க மாத்துனீங்கன்னா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை வச்சு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க பார்க்குற டெய்லி கேண்டில் இப்படி இருக்கும். இதே டைம் ஃப்ரேம் மாத்துனீங்க அப்படின்னா, ஒரு 15, 5 நிமிஷம் மாத்துனா, இங்க ஒரு கேண்டில் இருக்கும். இங்க ஒரு கேண்டில் இருக்கும். இங்க ஒரு கேண்டில் இருக்கும். திரும்ப கீழ இறங்குவான். திரும்ப கீழ இறங்கும். மறுபடியும் மேல போகும். இப்ப இந்த மாரி போறான் பார்த்தீங்களா? இந்த மூவத்தான் நான் என்ன சொல்றேன், மார்க்கெட் ரேஞ்சு. இதுக்குள்ள லாக் பண்ணுங்கங்கிறேன். ஏன் இத லாக் பண்றோம்? இந்த இடத்துல வந்து இத உடைச்சு வச்சிருப்பான். திரும்பி கீழ வருவான். ப்ரீவியஸ் கிளாஸ்ல எடுத்த ஆர்டர் பிளாக் படி இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் இருக்கும். இத டேப் பண்ணிட்டு போவான். இன்ட்ராடே பர்பஸ்க்கு இங்க இருந்து மேல போகும்போது, இது வந்து நமக்கு என்னன்னா ப்ராஃபிட். இதத்தான் என்னோட டெலிகிராம்ல நான் உங்களுக்கு குடுப்பேன். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுங்க. அதாவது இந்த மூவ் இந்த லோல வாங்கி மார்க்கெட் மேல போறான். இந்த ஹைல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. மறுபடியும் இது வந்து கவுண்டர் ட்ரேட்ன்னு சொல்லித் தரேன். இப்ப இங்க இருந்து திரும்பி வந்துட்டு மறுபடியும் மேல போவோம். இப்ப இங்க இருந்து உடைச்சு வச்சுட்டு போனால கரெக்ட்டா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேல போய் நம்ம இங்க இருந்து மேல போகும்போதே நம்ம பை பண்ண மாட்டோம். இந்த இடத்துல யார் பண்ணுவான்னா, ட்ரெண்ட் லைன் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி வச்சுட்டு, மார்க்கெட் இங்க இருந்து மேல போகுதுன்னு சொல்லி இப்படி ஒரு கிரீன் கேண்டில் பார்த்த உடனே இந்த ஹைல என்ட்ரி எடுத்துருவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுவான், மேல போவான். போயிட்டு திரும்பி வருவான். இது கீழ எஸ்எல் வைப்பான். அவங்க எஸ்எல் எடுக்கும். எடுத்துட்டு கீழ நம்ம மார்க் பண்ணிருக்க இந்த இடத்துல ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்கும். இத டேப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போவான். சோ அவங்க எதிர்பார்த்தபடி மார்க்கெட் மேல தான் போயிருக்கும். ஆனா என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு மேல போகும். அப்ப மறுபடியும் இங்க வரும். மறுபடியும் அவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்த என்ட்ரிக்கு இங்க போவாங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் மார்க்கெட் மேல போவான். இங்க இடத்து திரும்பி கீழ வரும். ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் அவங்க டைரக்ஷன்ல போகும். அவங்க 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஓகே ப்ராஃபிட் நெனைப்பாங்க. நெனைச்சிட்டு இருக்கும்போது டக்குனு கீழ வருவான். இங்க இருக்க எஸ்எல் எடுப்பான். சோ அப்ப என்னன்னா, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி தெரியாம நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, எஸ்எல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப என்னன்னா, ஒரு ஸ்விங்க மார்க் பண்ணிட்டு, அந்த ஸ்விங்ல வர்ற ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி, அதுக்குள்ள இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இது அப் ட்ரெண்ட்ல. சப்போஸ் இது டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்க வாய்ப்புன்னா, இது என்ன சொல்லும் ஸ்விங் இங்க ஹைன்னு சொல்லி ஸ்விங் லோன்னு சொல்றோம். இந்த டயத்துல மார்க்கெட் எப்படி இறங்கும் அப்படின்னா, ஹை, லோ, மறுபடியும் ஹை, லோ, மறுபடியும் ஹை, லோ. சோ மார்க்கெட் இப்படி வச்சு வச்சு கீழ இறங்குவான். இப்ப இது வந்து என்ன பண்ணா, இத நீங்க மார்க் பண்றது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமா இருந்துச்சு அப்படின்னா, இத நீங்க வந்து இன்ட்ராடே பர்பஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் மார்க் பண்றீங்கன்னா இருக்கும். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். இப்ப இன்ட்ராடே பர்பஸ்க்கு நான் 15 இல்ல 5 போறோம் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி வரும். இப்படி இறங்கிட்டு வரும். திரும்ப மறுபடியும் மேல போவோம். அப்ப மறுபடியும் கீழ இறங்கி வருவோம். சோ நான் இப்ப சொன்னத நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தா, மறுபடியும் இப்படி நடக்கும். இப்ப இதத்தான் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. இப்ப இதுக்குள்ள இருக்க ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். இங்கேருந்து மறுபடியும் என்ட்ரி எடுத்துட்டு கீழ வருவான். இந்த லோவ நம்ம டார்கெட்டா புக் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க நிப்டி பேங்க் நிப்டி பண்ணீங்கன்னா, பி பில புட் ஆப்ஷன் பை பண்ற ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல நான் செல்லிங் பத்தி செல்லிங் நான் சொல்றேன்னா, உங்க மீனிங் வந்து எதா இருக்கணும், ஆப்ஷன் பையிங்க பிடிக்கணும். அதான் விஷயம். ஓகேங்களா? சோ அப் ட்ரெண்டா இருந்தா நம்ம ஆப்ஷன் பை பண்ணுவோம். இதே நேரத்துல செல் பண்றோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன பை பண்ணுவோம். இத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா, எஸ்எம்சி எடுத்துட்டு போய் ஆப்ஷன் செல்லிங்க்கு ட்ரை பண்ணிறாதீங்க. அதுக்காக சொல்ல வரேன். சோ அப்ப இந்த ரேஞ்ச், ஹை ரேஞ்ச் லோ இதுக்குள்ள நம்மளோட புரிதலுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இத வந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த ஸ்விங் ஹை வந்து ரேஞ்ச் ஹைனும், இந்த ஸ்விங் லோ வந்து ரேஞ்ச் லோ. என்னோட மார்க்கெட்ல பார்த்து இப்படி போட்டு RL அப்படின்னு போட்டிருப்பேன். அப்படின்னா ரேஞ்ச் லோ. அதே மாரி இப்படி போட்டுட்டு RHன்னு போட்டிருப்பேன். அது என்ன நம்ம புரிதலுக்காக ரேஞ்ச் வைங்க. அப்ப மார்க்கெட் என்ன போறான்னு அர்த்தம், இங்கேருந்து இப்படி மேல ஏறி போயிட்டு இருக்கான். இப்ப இங்க ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். இங்கேருந்து திரும்பி வரப்போறான். இந்த ரேஞ்ச்ல வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போறான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஆர்டர் பிளாக் தான் நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட்டிங் வருவான், என்ட்ரி எடுப்பான், இங்க இருந்து மேல போவான். சோ இந்த என்ட்ரிக்கெல்லாம் சில கிரைட்டீரியா இருக்கு. அந்த என்ட்ரி கிரைட்டீரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரிக்குள்ள இறங்குவோம். சோ இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கா, டவுன் ட்ரெண்டா இருக்கான்னு கண்டுபிடிக்க கத்துக்கணும். அதுக்கு வந்து ட்ரெண்டிங்கா இருந்தா 2டே ட்ரெண்டிங். ஒண்ணு அப் சைட் ட்ரெண்ட் ஆகணும், இல்ல டவுன் சைட் ட்ரெண்ட் ஆகணும். இது 2மே இல்லையா, மார்க்கெட் என்ன பண்ணும், கன்சல்டேஷன் பண்ணும். சோ இது 3மே நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. அது எங்க அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு டவ் தியரி இப்படிதான் சொல்லுது அப்படின்னு நீங்க யூடியூப்ல தொறந்தா எல்லா யூடியூப்லயும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது வரைக்கும் படிச்சது எல்லாமே டவ் தியரி. இங்க இருந்து நாம என்ன பண்றோம், அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்றோம். அவங்க தான் யாருன்னா எஸ்எம்சி. எஸ்எம்சில வரும்போது இதே கான்செப்ட யார் சொல்றா, ஐசிடில. ஐசிடி யாரு, மைக்கேல் ஹாரிசன் என்ன சொல்றாரு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் இதை வேற மாதிரி ப்ரீ டிஃபைன் பண்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது இது வந்து ஒரு மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இதை லோவும் இதை ஹைன்னு மார்க் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் மேல இருந்து கீழே வரான் அப்படின்னா இது ஹையர் லோ, மறுபடியும் இங்க இருந்து போகும்போது இது ஹையர் ஹை. இத யாரு டவுட் ட்ரேட்ல சொல்லிட்டாங்க. இப்ப இங்க வரும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல இது உடையுது பாத்தீங்களா, இததான் அவர் இதுன்னு சொல்றாரு. பிஓஎஸ் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்.
இதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வர கண்டென்ட். இப்ப அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த ஹையை உடைச்சதுனால இதை வந்து அவரு பிஓஎஸ்ங்கிறாரு. பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போறான். இன்னும் நம்ம ட்ரெண்ட்ல நம்ம சொல்லும்போது என்ன, இங்க இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், பிரைஸ் ஆக்ஷன்ல சொல்லுவோம். சோ பிரைஸ் ஆக்ஷனும் இதே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் நாம சொல்றது எஸ்எம்ஸ்ல சொல்லுவோம். அப்ப இதை உடைச்ச உடனே நீங்க ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட் ஆகுதுன்னா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேல போவான், ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் வரான்னு சொன்னோம் இல்லையா, இங்கதான் இருக்கு ஆர்டர் பிளாக் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நீங்க பை பண்ணிட்டு இது கீழே எஸ்எல் வச்சா கண்டிப்பா எஸ்எல் ஹிட் ஆயிட்டு திரும்பி அதே டைரக்ஷன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் என்ன இந்த ஹையை தான் உடைக்கணும். சோ இங்க இருந்து போய் இதைத்தான் உடைப்பான். அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷனா போகும், அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் தரும். ஆனா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எஸ்எல் விழுந்திருக்கும். எஸ்எல் வாங்கிட்டு தான் வெளில போகும். சப்போஸ் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டு நம்மளுக்கு செல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இங்க இருந்து வர மார்க்கெட்டை இங்க இருந்து எஸ்எல் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும். நம்ம இங்க ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிருப்போம். அவங்க டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் இந்த ஆர்டர் பிளாக்ல வருவான், என்டி எடுத்து மறுபடியும் ஆப்போசிட்ல போவோம். இப்ப அவங்க பாரு ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பான். என்னன்னா இந்த இடத்துல செல் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இங்க செல் பண்ணிட்டு மேல எஸ்எல் வைப்பாங்க. இங்க இருந்து போறவன் இந்த எஸ்எல் எடுப்பான். அப்ப அவங்க என்ன பண்ணாலும் அவங்க இந்த டைரக்ஷன் தெரியாதனால திருப்பி இங்க பை பண்ணாலும் எஸ்எல் வாங்குவாங்க, மேல போய் செல் பண்ணாலும் எஸ்எல் வாங்குவாங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ங்கிற ரூல் இந்த இடத்துல தெரியணும். இந்த இடத்துல பிஓஎஸ் நடக்கிறதுக்கு மறுபடியும் மார்க்கெட் கீழே வருவான், இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், இதை என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போவான். இது பிஓஎஸ் நடந்திருக்குன்னா இது எப்படி நமக்கு தெரியும்? ப்ரீவியஸா ஒரு மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா இவன் பிஓஎஸ் பண்ணிட்டு தான் இப்படிதான் வந்திருப்பான். இதை பிஓஎஸ் பண்ணிருப்பான், இதை உடைச்சிருப்பான். சோ நீங்க இப்ப கரண்ட் மார்க்கெட்ல இருந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பாருங்க. அவன் வந்து ப்ரீவியஸா இருக்க இந்த ஒரு ஹையை உடைச்சு வச்சுட்டு மேல போனானா அவன் அப் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். உங்களோட எய்ம் வந்து பையிங், அதாவது என்னன்னா பை சைடு இருக்கணும் அர்த்தம். சப்போஸ் இந்த சப்போஸ் எல்லா டைமே மார்க்கெட் அப் சைடு இருக்குமா? இல்ல, தப்பு. மார்க்கெட் இப்படி இருக்கு. இப்ப கரண்ட் மார்க்கெட் பேசி இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க, நாளைக்கு மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்ப என்ன பண்ணா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பாருங்க, இவன் எந்த பக்கம் பிஓஎஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா டவுன் சைடு பிஓஎஸ் பண்ணிருக்கான். அப்ப இவனோட ஹை ப்ராபபிலிட்டி என்ன, மேல போயிட்டு திரும்பி வந்து இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல போயிட்டு திரும்பி வந்து உடைக்கிறது. அப்போ இல்ல இது எப்போதும் இப்படி உடைஞ்சிருக்குமா? இல்ல, ஆப்போசிட்டா போய் இங்க உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இப்படியும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் என்ன, ஒரு லோவை உடைக்கணும். ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்லி என்ன ப்ரீவியஸா ஏதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும், இந்த டிமாண்டை தொட்டு போய் இங்க இருக்கிற இந்த ஹையர் பவர் இந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா, இதை உடைச்சு வச்சுட்டு மார்க்கெட் மேல ஏத்துவான். அப்படி ஏத்தும் போது நம்ம எஸ்எல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் டேரக்ஷன். ஆனா இங்க ப்ரீவியஸா ஒரு டிமாண்ட் இருக்கும் மார்க் பண்ணீங்கன்னா நீங்க இந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போக மாட்டீங்க. ஓகே, அப்ப என்னன்னா ஒரு பிஓஎஸ் நடக்குது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இங்க இருந்து இங்க ஒரு பிஓஎஸ் நடக்குன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஓஎஸ் என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரண்ட் ஸ்ட்ரக்சரை அவன் பிரேக் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போறான் அப்படின்னு. இதுல ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன். புல்லிஷ் பிஓஎஸ், இதான் புல்லிஷ் பிஓஎஸ், மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும்போது. தென் பியரிஷ் பிஓஎஸ்னா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சு மார்க்கெட் கீழே வரான் அப்படின்னு. சிஹெச் அப்படின்னா புதுசா இருக்கும் இந்த வார்த்தை, ஒண்ணும் இல்ல, சேஞ்ச் ஆஃப் கேரட். அதாவது என்னன்னா மார்க்கெட் இப்படி இறங்கிட்டே இருக்கும், கண்டினியூவா அவன் இப்படி டவுன் ட்ரெண்ட்ல இறங்குவானா? கண்டிப்பா இறங்க மாட்டான், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல திரும்பும். இதை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ப்ரீவியஸா இருக்க ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணிருப்போம். அப்ப மார்க்கெட் மேல போவான், இங்க இருக்க பாத்தீங்களா ரீசெண்டா இந்த ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். இதைத்தான் ஃபர்ஸ்ட் டைமா உடைக்கும் போது மட்டும் சிஹெச். ஏன் சிஹெச்னா இதுல பேர்ல இருப்பாரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அது என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா மார்க்கெட் மேல இருந்து கீழே வரான், இது என்ன சொல்லுவோம், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு. ஆனா இங்க இருக்க ஒரு அன்மிட்டிகேட்டட் ஒரு டிமாண்டை தொட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண மேல போக ட்ரை பண்றான். அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரட். நீங்க இது வரைக்கும் பார்த்துருந்தது மார்க்கெட் செல்லிங் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நினைச்சீங்க, இது தொட்ட உடனே இல்ல மார்க்கெட் புல்லிஷா போறான். இந்த சிஹெச் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் போகும்போதுதான் இது பிஓஎஸா மாறிடும். ஸோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல சொல்லும்போது மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு இருக்கு, பிஓஎஸ் வச்சு மார்க்கெட் கீழே வரான். அதுக்கடுத்து இங்க ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்கு, இதை தொட்டுட்டு போய் இந்த ஹையை உடச்சிட்டான் அப்படின்னா இதுக்கு பேரு சிஹெச். திரும்பி வருவான், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஆர்டர் பிளாக் இருக்கும், இங்க இருந்து மேல போயிட்டு இந்த ஹையை உடச்சு மேல போயிட்டே இருப்பான் அப்படின்னா இது பிஓஎஸ். எந்த சைடு பிஓஎஸ்? அப் சைட் பிஓஎஸ். இப்ப மேல இருந்து வரும்போது என்ன பண்ணிப்பான், டவுன் சைட் பிஓஎஸ் பண்ணி கீழே வந்திருப்பான். அப்போ இந்த இடத்துல சிஹெச் என்ன புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் தன்னோட டைரக்ஷனை மாத்துறதுக்கு பேரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணும், மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல வந்தானோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுக்கான பாசிபிலிட்டி. நான் சொல்றது எல்லாமே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த சொல்லலாம் ஒன்லி ஒன் டைம் வி கேன் see it on the supply or demand. ஸோ மேல போய் இந்த இது அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா அப்படி மார்க்கெட் புலிசா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். மேல வந்து என்ன பண்ண ஒரு சப்ளை, அன்மிட்டிகேட்டட் சப்ளை இருக்கு, இதை தொட்டுட்டு வருவான், ரீசெண்டா இந்த லோ உடச்சு வச்சுருவான். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், சிஹெச் அப்படிங்கிறோம். மறுபடியும் மேலே ஏறுவான், இங்க நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிப்போம் ஒரு அன்மிட்டிகேட்டட் என்ன மாட்டிப்போம், ஆர்டர் பிளாக்.
மேல வரும், அதை தொடுவோம், கீழே போவோம், அதை தொடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் தொடும்போது மட்டும் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதுக்கப்புறம் தொடும்போதெல்லாம் பிஓஎஸ் அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு சார்ட்ல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் தரேன். ஸோ திருப்பி போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு டவுட் இருந்தா என்னோட எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுல கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டவுட்டையும் அதில் கிளியர் பண்றேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம பிஓஎஸ் தான் பார்த்துருக்கோம். புல்லிஷ் பிஎஸ், தென் பிஎஸ் பிஓஎஸ். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா மார்க்கெட் சப்ளையோ இல்ல டிமாண்டையோ தொட்டுட்டு தன்னோட டைரக்ஷனை மாத்தினா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்றோம். அதை நம்ம ஒரே ஒரு டைம் தான் பார்ப்போம், அது சப்ளை தொட்டோ இல்ல டிமாண்டோ. அதுக்கப்புறம் புதுசா ஒரு வேர்டு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படி எதுக்குங்கிறத நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு லோ கரெக்டான லோ தானா, ஒரு ஹை கரெக்டான ஹை தானா அப்படின்னு அந்த லோவையும் ஹையையும் வேலிடேட் பண்றதுக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள அவன் லாக் ஆயிட்டான் அப்படிங்கறத நம்ம மார்க் பண்றது இந்த இன்டியூஸ்மெண்ட் தான். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ப்ரீவியஸ் ட்ரேடர், அதாவது என்ன சொன்னா அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ள இறங்கி ஸ்டாப் லாஸ் வாங்கினவங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரியல் டைம் ஸ்மார்ட் மணி ட்ரேடர் நம்ம உள்ள இறங்குவோம். நம்ம அவசரப்படாம பொறுமையா உள்ளுக்குள்ள வெயிட் பண்ணி நமக்கு செட்டப் கிடைக்கும் போது தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸா யாரெல்லாம் அவசரப்பட்டு இப்படி போறாங்களா, மார்க்கெட் இப்படி போயிட்டே இருந்திருக்கும், இப்படி போயிட்டே இருந்திருக்கும், இங்க எல்லாம் பை பண்ணி உட்காந்துருப்பாங்க. இதுதான் நான் எக்ஸ்ன்னு சொல்லுவேன், பின்னாடி காட்டுறேன். இங்க வந்துட்டு இந்த எக்ஸை எடுத்துட்டு மார்க்கெட் மேல போவான். அப்படி போகும் பட்சத்துல இதை வந்து ஹைன்னு கன்ஃபார்ம் பண்ணும். இது போய் இங்க இருந்து பாடி க்ளோஸ் பண்ணத்தான் இதையே லோன்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். அது என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹையர் லோவையும் லோவர் ஹையையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணா பாடி க்ளோஸ் மஸ்ட். இது ரூல்ஸ்ங்க. இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹையர் ஹையும் லோவர் லோவையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு விக்கு போதுமானதா இருக்கும். பாடி க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி. இப்ப இந்த இடத்துல சொன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஹை வீக். என்ன வீக்னா, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கா, இது உடையும், அதான் இந்த இடத்துல சொல்றேன் வீக் ஹை. இதே லோங்கிறது இந்த லோ உடையவே உடையாது. இதேதான் ஆர்எல், இந்த ஆர்எல் உடைய உடைய. ஏன்னா திரும்பி மேல போவோம், திரும்பி வந்து இங்க இருக்க ஆர்டர் பிளாக். இது ஏன் இந்த இடத்துல இது உடையாதுன்னு நான் சொல்றேன்னா, அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு தான் இருப்பான், இதை தொட்டு கூட பார்க்க மாட்டான். இதை உடைப்பான், எப்ப உடைப்பான்னா மேல ஒரு சப்ளை இருக்கும், அதை தொட்டுட்டு வந்து உடைச்சானா இது சிஹெச்ஓ சிஹெச். ஸோ அப்ப அதனால தான் அப் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம போக்கஸ் பண்றது என்ன, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன், இந்த ஹையை டார்கெட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்ப அதுன்னு இதுதான் போய் உடைய போகுது நமக்கு தெரியும். அதனாலதான் வீக்கு ஹை ஸ்ட்ராங் லோன்னு சொல்லுவேன். இந்த லோ வந்து உடையாது. இங்க உடைச்சானா இங்க இருக்க என்ட்ரி எடுத்தாங்கல்ல, யாருங்க ஒரு எஸ்எம்சி, அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ள ட்ரேட் எடுத்துப்பான், அவனோட ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால அடிக்க விட மாட்டான். அப்ப மறுபடியும் கீழே இதை ப்ரொடெக்ட் பண்ணுவான், இதை ப்ரொடெக்ட் பண்ணுவான். ப்ரொடெக்ட்னா இதை உடைக்க விடாம பார்த்துப்பான். சப்போஸ் யாராவது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இங்க இருக்க சப்ளைல இருந்து என்ட்ரி போட்டானா இது உடையும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உடையும் போது நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், சிஹெச்ஓ சிஹெச். அப்போ என்ன மார்க்கெட் அடுத்த டைரக்ஷன்ல போகும்போது என்னன்னா இப்படி போயிட்டா மேல திரும்பி இதை உடைச்சிட்டு திரும்பி கீழே வந்துட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகுனா, இந்த இடத்துல இப்போ சப்போஸ் இங்க இருந்து பார்த்துட்டு போயிட்டீங்க, இந்த ஹை உடையுது, அதான் எழுதிருக்கேன் வீக் ஹை. இந்த லோ வந்து உடையாது, அப்போ இந்த லோ வந்து ஸ்ட்ராங். இது அப் ட்ரெண்ட்ல. டவுன் ட்ரெண்ட் என்ன சொல்லிக்குவேன், இங்க இருக்க ஹை, இந்த ஹை எல்லாம் ஸ்ட்ராங், இதை உடைக்க மாட்டான். மார்க்கெட் போவான், திரும்பி வரும், போவான், திரும்பி கிட்ட வரைக்கும் கூட போவோம். ஏன் 99% ஒரு விக் கூட விடுவோம், ஆனா உடைக்க மாட்டான். விக் விடானா ப்ரீவியஸா ஏதோ ஒரு எஸ்எல் இருக்கு, அதை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே மூவ் வரணும் அர்த்தம். ஸோ டவுன் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹை எல்லாம் உடையாது, இதெல்லாம் ஸ்ட்ராங். ஆனா என்ன பண்ணுவீங்க, இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நான் உங்களுக்கு என்ட்ரி. அப்ப இங்க இப்படி பண்ணிட்டு நீங்க வச்சிருக்கீங்கன்னா இங்க இடத்துல ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி இங்க இருந்து வந்து என்ட்ரி வர்றான் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்க டார்கெட் இது. இந்த லோவை தான் இங்கே இருந்து போஸ்ட் பண்ணி வந்து உடைக்க போறான், இது டார்கெட். அப்ப டவுன் ட்ரெண்ட் நீங்க பார்க்க முடியாது, இந்த லோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க டார்கெட்டா வச்சுக்கோங்க. இது வீக். வீக்னா என்ன அர்த்தம்னா இது உடஞ்சிரும்னு சொல்லணும்னா வீக்கா இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்ட்ராங்னா இது உடையாது. ஸோ இப்போ இந்த 4 விஷயமே உங்களுக்கு ரூல். நீங்க தேவைன்னா இது வந்து ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு வீடியோ தந்துடுறேன், நோ இஷ்யூ. இப்ப இதே வச்சு நம்ம எப்படி நம்ம சொன்னது வந்து உங்களுக்கு வந்து தெரிய சொல்லிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டுற மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு புல்லிஸ் நீங்க ஒரு மார்க்கெட் செக் லாக் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன, இது வந்து ஒரு டவு தியரி படி இது என்ன பண்ணா மார்க்கெட் அப் சைடுல போகுது, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எப்படி நம்ம ஸ்மார்ட் மணிக்குள்ள கொண்டு வரலாம், லோ ஹை. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டான், திரும்பி கீழே வரான், இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் லோ. இங்க இருந்து மேல போய் இந்த இடத்துல உடைச்சா பாத்தீங்களா, இதைத்தான் வந்து நான் பாடி க்ளோஸ் மஸ்ட்னு சொல்றேன். இந்த ஹையை உடைக்கிறதுக்கு பேர் தான் பிஓஎஸ். இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். மேல உடைச்சனால புல்லிஷ் பிஓஎஸ் சொல்லியிருக்கிறேன். இப்ப மார்க்கெட் இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்றான், மேல போறான், மேல போயிட்டு திரும்பி கீழே வரும். நாம இங்க மார்க் பண்ணிருக்க அன்மிட்டிகேட்டட் இந்த இடத்துல ஒரு டிமாண்டை மார்க் பண்ணிப்போம். இந்த டிமாண்டை தொட்டுட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் மேல போவோம். இப்ப இங்க மேல போனா திரும்பி வரும், இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும், இதை தொட்டு மறுபடியும் மேல போவோம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸா மார்க் பண்ண இந்த ஆர்டர் பிளாக் திரும்ப திரும்ப தொட்டு போவோம். இந்த இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியது இந்த உடையிற இடம் தான் புல்லிஷ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. திரும்பி வருவோம், மறுபடியும் இதை உடைச்சுப்போம். அப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா நம்ம டார்கெட் இதுவா இருக்கும். சோ இது எங்கேனா புல்லிஷ் சைடு. சப்போஸ் பியரிஸ்னா மார்க்கெட் இப்படி மேல இருந்து கீழே வரான், மறுபடியும் மேல போறான். அப்ப இந்த மூவ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருங்க ப்ரீவியஸா, இது இம்பல்ஸ் மூவ் சொல்லிருக்கேன். இங்க இருந்து போறான் பாத்தீங்களா, இது கரெக்ஷன் மூவ் சொல்லி கொடுத்துருக்கேன்.
அப்ப இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் நேரா வந்து இந்த லோ உடைச்சிருப்பான். இதைத்தான் உங்களுக்கு அங்க என்ன சொன்னேன், லோ உடையும் சொன்னேன். இங்க என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த ஹை உடையும் அப்படி சொன்னேன். ஸோ அப் ட்ரெண்ட்ல என்ன, இந்த ஹை வந்து வீக்கு, டவுன் ட்ரெண்ட்ல இந்த லோ வீக்கு. ஸோ அப் ட்ரெண்ட்ல இவன் ஸ்ட்ராங்கு, டவுன் ட்ரெண்ட்ல இவன் ஸ்ட்ராங்கு. இவ்வளவுதான் விஷயம். நீங்க எழுதி பாருங்க. இந்த ஹையர் லோவும் இந்த லோவர் கையும் நமக்கு என்ன பண்ணா பாடி க்ளோஸ் பண்ணி பின்னாடி காட்டுறேன். இந்த இடத்துல போய் இங்க வந்து பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இவன் வேலிட். மேலேருந்து கீழே வரணும், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் இவன் வேலிட். சப்போஸ் பாடி க்ளோஸ் பண்ணாம விக்கு விட்டு மறுபடியும் மேல போனா இவன் வேலிட் தான். மறுபடியும் மேலே ஏறிட்டு இன்னொருத்தன் வந்து இதை உடப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து அவங்க ஷிஃப்ட் ஆகி இவன் தான் வந்து வேலிடான லோவர் ஹையர் இருப்பான். இப்ப இங்க என்ன மறுபடியும் கீழே வரலாம், இங்க வந்துட்டு மறுபடியும் மேல போய் கடைசியா போய் கூட அதை உடைக்கலாம். அப்ப இதுதான் ஹையர் லோனா இல்ல, இதுதான் வேலிடான ஹையர் லோ. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இப்போ உங்களுக்கு புள்ளி சைடு பிஓஎஸ் நடந்தா எப்படி இருக்கும், பியரி சைடு பிஓஎஸ் நடந்தா எப்படி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சொன்னபடி பிஓஎஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா, சிஹெச்எஸ்ஹெச் எப்போ இந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் மாற போது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ட்ரெண்ட் மாற இடம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு புள்ளிஸ்ல இருந்து மார்க்கெட் பியரிஸா மாறுது அப்படின்னா எக்ஸாக்ட் மார்க்கெட் லோல இருந்து ஹைக்கு போவான், திருப்பி கீழே வருவான், இந்த ஹையை உடைப்பான். இது வந்து நமக்கு தெரியும், வீக் ஹை நமக்கு தெரியும். இதை உடைச்சிட்டு மார்க்கெட் மேல போவான். சோ மார்க்கெட் எங்கேயாவது மேல போற வேணாமா, திரும்பி கீழே வருவோம். இப்படி மார்க்கெட் அப்ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கும். நீங்க எடுக்கிற இந்த ட்ரேடிங் டைம் ஃப்ரேம், உதாரணத்துக்கு என்னோட ஸ்டைல் சொன்னா இது வந்து ஒரு நிமிஷத்துல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல நான் இன்டர்டே பர்பஸ் மைண்ட் பண்ணி சொல்றேன். நீங்க எந்த மாதிரி ட்ரேடுங்க சூஸ் பண்ணிக்க. சப்போஸ் இது 15 நிமிஷம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல 1 ஹவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அஸ் என்னோட ப்ராக்டிஸ், நான் இன்டர்டே பர்பஸ் ட்ரேடர். இப்போ நான் ஒரு நிமிஷத்துல மார்க்கெட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் சொன்ன இங்க சப்ளைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் 15 நிமிஷத்துல நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட டெய்லி சார்ட்ல பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு 15M அப்படின்னு சொல்லி செல் ஓபின்னு இந்த இடத்துல எழுதியிருப்பேன். அதே மாதிரி இங்க ஒன்று போட்டு 15M பை ஓபி நான் எழுதியிருப்பேன். இதோட அர்த்தம் என்ன, மார்க்கெட் இங்க இருந்து போய் இந்த இடத்துல இன்னும் கூட இந்த தெளிவா எழுது, அப்படி ஒரு கோடு போட்டு ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு மஸ்ட் அப்படின்னு நான் போடுவேன். அதுக்கான அர்த்தம் இந்த இடத்துல புரியும் பாருங்க. இப்ப இங்க மார்க்கெட் மேல போறான், இது 15 சப்ளை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வரணும். நான் இங்க ஒரு லோவை மார்க் பண்ணிருப்பேன், இதை உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணணும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹிண்ட் தான். இப்படி ஒரு கோடு போட்டு பாடி க்ளோஸ் போட்டு இதுல மஸ்ட் அப்படின்னு நான் எழுதுவேன். ஏன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல நான் அந்த இடத்துல இதுல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா, அதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேல போவான். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா, இங்க இருக்க இந்த இந்த இடத்துல இருக்க சப்ளை இதை மார்க் பண்ணுவேன். என்ட்ரி 1, என்ட்ரி 2, இதுக்கு மேல ஒரு எஸ்எல், இதை போய் பாடி க்ளோஸ், இதையும் நான் சொல்லுவேன் பாடி க்ளோஸ் போட்டிருப்பேன், எஸ்எல்னு சொல்லுவேன். அப்போ சிஹெச்எஸ்ஹெச் கொடுத்துட்டு மேல வந்தா நான் இதுல என்ட்ரி எடுப்பேன், திரும்பி கீழே வருவான். இந்த லோவை தான் நான் ரெண்டா படிப்பேன், 50% டிபி, தென் இது வந்து ஃபுல் டிபி. இது என்ன இருக்கும், கீழே ஏதாவது ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்கும். அது எனக்கு 15 டிமாண்டா இருந்தா எனக்கு நல்ல மோர் வேலிட். சில நேரங்கள்ல இது எனக்கு வந்து சில நேரத்துல இந்த டிமாண்ட் ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா நான் அவ்வளவு ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுக்கு ஷார்ட் நான் எடுக்கிற ட்ரேட்ல இருந்து 1:3 ப்ராஃபிட், அதாவது 10 பாயிண்ட் லாஸ் அப்படின்னா 30 பாயிண்ட் எனக்கு டார்கெட். நிப்டி பேங்க் நிப்டில, நிப்டியை பொறுத்தவரைக்கும் பேங்க் நிப்டி 30 பாயிண்ட் சர்வஸ் வரும். ஸோ 50-60 பாயிண்ட் எல்லாம் போவான். பட் நம்ம வந்து ஒரு கன்சிடரான ஒரு ரேஷியோ வைக்கணும் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்ட் வைக்கணும் அப்படின்னா 1:3 நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ அந்த 1:3 இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிட்டேன்னா நான் இங்க ட்ரேட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும். ஸோ ஒரு ட்ரேட் நம்ம எடுத்து வின் பண்ணோம்னா 3 ட்ரேடு லாஸ் ஆனதான் நம்மளோட கேபிட்டலை காலி பண்றது வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்க நான் சொல்ல வந்த விஷயம் வந்து, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்ப நடக்குதோ, இந்த கேரக்டர் நடந்தா மட்டும் தான் நான் என்ட்ரிக்குள்ளே இருப்பேன். இப்போ நீங்க மார்க் பண்ணிட்டீங்க, என்னோட லெவலும் பார்த்துட்டீங்க, இங்க ஒரு இந்த இடத்துல டிமாண்ட் மார்க் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஒரு சப்ளை மார்க் பண்ணிருக்கேன். மார்க்கெட் பொழுதுக்கு இந்த இடத்துல இருந்தா அன்னைக்கு எனக்கு நோ ட்ரேட், நான் ட்ரேட் எடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இன்ட்ராடே பர்பஸ்க்கு 15 நிமிஷத்துல மார்க்கெட்ல உள்ள ரேஞ்சை லாக் பண்ணிட்டு மேல இருக்க சப்ளை கீழே இருக்க டிமாண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல தொட்டுட்டு இந்த சிஹெச்எஸ்சிஹெச் கொடுத்தா தான் நான் என்ட்ரிக்குள்ளே வருவேன். அவன் பொழுதைக்கு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டே இருந்தானா அன்னைக்கு நான் ட்ரேட் இல்லைன்னு எழுதிட்டு போயிடுவேன். ஸோ என்ன ரீசனா, நல்ல செட்டப் கிடைச்சி ட்ரேட் பண்ணா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏதோ நம்மகிட்ட காசு இருக்கு நம்ம போய் ட்ரேட் பண்ணுவோம், இன்னைக்கு போய் ஒரு 10 பாயிண்ட் பிடிப்போம், நீங்க அவசரப்பட்டு பிடிச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு எஸ்எல் வாங்கும்போது நீங்க 30 பாயிண்ட் எஸ்எல் வாங்குவீங்க. நீங்க அந்த எஸ்எல் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் 3 ட்ரேடு ப்ராஃபிட்டா சந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நம்ம கேபிட்டல் இழந்துட்டு மறுபடியும் ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ கான்செப்ட்ல வருவோம். இப்போ புல்லிஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பியரிஸ் எப்ப நடக்குது, ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளையை தொட்டுட்டு வைக்கும்போது உங்களுக்கு பியரிஸா மாறுறான். இப்போ ஏன்னா இது வரைக்கும் அவன் புல்லிஷா இருந்தவன் இந்த இடத்துல சிஹெச் கொடுத்துட்டு பியரிஸா மாறிட்டான். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த சிஹெச்ங்கிறது ஒரு டைம் தான் பார்ப்போம். அதுக்கடுத்து இங்க போக போக இதெல்லாம் யார் ஆயிரும்னா பிஓஎஸ் ஆயிரும். மறுபடியும் மேல வரும் பிஓஎஸ், மறுபடியும் மேல போக போக இவன் பிஓஎஸ்ஆ பண்ணிட்டே போயிட்டு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் பண்ணுவான். இது அப் ட்ரெண்ட்ல இருந்து மறுபடியும் டவுன் ட்ரெண்டா மாற இடம். இப்போ இந்த இடத்துல நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும், ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி, கவுண்டர் ட்ரெண்ட். நான் இதை வந்து நார்மலா என்னோட டெலிகிராம் குரூப்ல சொல்ற விஷயம் தான். எப்படி இடம் ப்ரோ ட்ரெண்ட்னா 15 நிமிஷத்துல மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து மேல போட்டா இந்த இடத்துல திரும்பி கீழே வரும்.
இப்ப இங்க இருந்து நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு ப்ரோ ட்ரெண்ட். இந்த இம்பல்ஸ் மூவ் எல்லாமே எனக்கு வர்றது ப்ரோ ட்ரெண்ட். நான் சில நேரங்கள்ல இங்க மார்க் பண்ணியிருப்பேன் 15 நிமிஷம் எம் போட்டு புல்லிஸ் நான் மார்க் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மூவ ட்ரை பண்ணுவேன். இதோட மட்டும் இல்ல என்னோட சார்ட்ல எழுதியிருப்பேன் கவுண்டர் ட்ரேடு எஸ்எல் மஸ்ட்னு போடும். ஏன்னா இவன் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த லோ உடைக்க மாட்டான். இங்க இருந்து வந்து ஒரு ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு மேல போகும். இப்ப எனக்கு என்ன தெரியும்னா மார்க்கெட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்க போறான்னு இப்படி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருக்கான் மார்க்கெட்டு. நான் மார்க் பண்ண ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு 9:10 மணி போல போய் பாக்கணும்னா அவன் இந்த இடத்துல திரும்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தா நான் இந்த மூவையும் கேப்சர் பண்ணுவேன். இந்த மூவ் பேர் தான் கவுண்டர் ட்ரேட். இதுதான் இந்த சார்ட்ல கொடுப்பேன் கவுண்டர் ட்ரேடு. எஸ்எல் மஸ்ட். ஏன் நான் எஸ்எல் மஸ்ட்ங்க அவன் இங்க இருந்து நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட தொட்டானா இமீடியட்டா போய் இந்த இடத்துல உடச்சு வச்சுருவான். சோ அப்ப அதனால அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பார்ப்பேன் 1:3 வந்துச்சா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டை முடிச்சுட்டு வெளில போயிடுவேன். சோ நமக்கு ரெண்டு இதோட அட்வான்டேஜ் என்ன உங்களால ரெண்டு பக்கமும் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணிட்டீங்க. இப்ப இது உங்களுக்கு லோ இது ரைன் தெரியுது பிஓஎஸ் தெரியுது. மார்க்கெட் இப்ப இங்க இருந்து இறங்கி இந்த ஆர்டர் பிளாக் நோக்கி தான் வர்றான்னு தெரிஞ்சா இந்த ட்ரேடை நீங்க கவுண்டர் ட்ரேடா மாத்தலாம். சப்போஸ் இதை தொட்டுட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போய் இந்த ஹையை தான் உடைக்க போறான்னு தெரிஞ்சா இது ப்ரோ ட்ரேட். இதுலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியவா தெரிஞ்சு மார்க்கெட் நீங்க நல்லா கத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பை மூவ்மெண்ட் அது ப்ரோ ட்ரெண்டாவும் எடுக்கலாம் இல்ல கவுண்டர் ட்ரேடும் எடுக்கலாம். இது புல்லிஸ்ல இருந்து பேரிஸா மாறுற இடம். இப்போ பியரிஸ்ல இருந்து புல்லிஸா எந்த இடத்துல மாறுது பார்க்கலாம். மார்க்கெட் சேம் இதே மாதிரி மேல இருந்து கீழே வரும். கைலோ வைகளோ வச்சு பியரிஸ் இந்த மாதிரி பியரிஸ் பிஓஎஸ் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் ட்ரேட் பண்றது ஒரு நிமிஷத்துல நான் இந்த மாதிரி மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கேன். மேல இருந்து கீழே வந்துட்டே இருக்கும். எனக்கு இப்ப இந்த இடத்துல எந்த ட்ரேடுமே இல்லை. நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் 15 நிமிஷம். சில நேரத்துல 5 நிமிஷம் கூட மார்க் பண்ணுவேன். அது எனக்கு அந்த இடத்துல மார்க்கெட் செக்டர் என்ன சொல்லுதோ அந்த டேக்ஸ் மாதிரி நான் டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்ப 5 நிமிஷத்துல இங்க ஒரு 15 5 நிமிஷத்துல ஒரு நான் என்ன பண்ணிருக்கேன் டிமாண்டை மார்க் பண்ணிருக்கேன். மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரான். இந்த டிமாண்டை தொடுறான். தொட்டுட்டு மேல போகும். இது நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இப்படி ஒரு கோடு போட்டு இங்க ஒரு பாடி போட்டு மஸ்ட் நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இதை தொட்டுட்டு கீழே வந்தோம்னா நான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் இம்பேலன்ஸ் இருக்கா ஆர்டர் பிளாக் இருக்கா லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் என்னங்கிறத இனி வரும் வெபினார் ஒன்னா பார்க்கலாம். இப்ப கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிறது. இப்ப இங்க வருதுன்னு பார்ப்பேன். இங்கேருந்து வந்தானா வெரி குட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ட்ரி 1 என்ட்ரி 2 கீழே இந்த ஆர்டர் பிளாக் கீழே கொஞ்சம் பப்பர் வச்சு ஒரு எஸ்எல். இன்னைக்கு கீழே போய் இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ண எஸ்எல். இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மார்க்கெட் என்ன பண்ணா நான் புல்லிஸ் மேல ட்ரை பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வருவான். கீழே வந்ததுக்கு அப்புறம் ரிட்டர்ன் டு மேல வருவான். மேல இருந்து கீழே வருவான். அதுக்கு பேரு கிளிப் என்ட்ரி. என்னன்னா நீங்க எஸ்எல்ஏ வாங்கியிருந்தாலும் அந்த எஸ்எல்ஏ ரெக்கவர் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிப்பாங்க மார்க்கெட்டு நான் ஒரு 15 நிமிஷம் ஒரு ரேஞ்ச் லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து பை ஆகும் நினைச்சிருப்பேன். அவன் இந்த லோவே உடச்சிட்டு நீ பை இல்லப்பா நான் செல் ஆகுறேன்னு சொல்லிட்டு போராடும். அப்பனா உடச்சிட்டு கீழே போயிட்டு மேல வரும். அதே ரூல் தான். இப்ப கீழே வந்தா இந்த லோவை உடச்சிட்டான் மேல போவான் திரும்பி கீழே வரும். அப்ப என்ன இருக்கும் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சப்ளை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எஸ்எல் போட்டோமா எஸ்எல் வாங்கிட்டோமா ஐயோ எஸ்எல் வாங்கிட்டோம்னு இந்த இடத்துல போய் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் உங்க பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிட்டர்ன் டு என்ன வந்தாலும் ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் வரும். இங்க தொட்டுட்டு தான் அடுத்து போவோம். இதுல எண்ட் எடுங்க இந்த லோவை டார்கெட் பண்ணுங்க. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதுக்கு தான் நம்ம இந்த மார்க்கெட் செக்டர் பிளிப் என்ட்ரி இதெல்லாம் ஒரு ப்ராப்பரான வேலை கத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன பண்றான் பியரிஸ்ல இருந்து புலிசா எப்ப மாறான் மார்க்கெட் இந்த மாதிரி வர்றான். நீங்க மார்க் பண்ண இந்த அன்மிட்டிகேட் டிமாண்ட தொடுறான். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேமை விடவும் இன்டூ 3 டைம்ஸ் நான் ஒரு நிமிஷத்துல ட்ரேட் பண்றேன்னா அதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் 5 இருக்கலாம் 15 இருக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம்னா இந்த டிமாண்டையோ இல்ல மேல இருக்க சப்ளையோ தொடணும். சில இடத்துல சேம் டைம் தொடலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பண்ணா ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தொடும் போது தான் அதாவது டேப் பண்ணும் போது தான் அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கு. அப்ப மேல இருந்து கீழே வந்தா இந்த இடத்துல போறோம். இதை தொட்டுட்டு மேல போய் இந்த ஹையை உடச்சு வச்சானா நான் ட்ரேடுக்கு ரெடி ஆயிட்டேன். இங்க இருக்க ஆர்டர் பிளாக் வந்து எண்டி எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மறுபடியும் இங்க இருந்து மேல போகும்போது என்ன புலிஸ் நான் ஒருபோதும் இன்டர்டே பர்பஸ்க்கு இந்த மாதிரி இடத்துல நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். என்னோட சார்ட் பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற ட்ரேடு இங்க எப்போ அதாவது இருக்கிறதுலே லோவுல தொடரும் போது தான் நான் கொடுப்பேன். வாரத்துல ஒன்னோ ரெண்டோ செட்டப் கிடைக்கும். ஆனா எனக்கு கிடைக்கிற செட்டப் நல்ல செட்டப் கிடைக்கும். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் புல்லிஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி கொடுத்துட்டு இப்படி வச்சிருந்து என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு தெரியாமல இங்க ரீசெண்டா நம்ம இன்றாவது என்ன பாக்குறோம் இங்க ஒரு சப்ளை இருந்தாலும் இது தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஸோ நான் என்னோட ட்ரேடர் நான் வந்து ஒரு சிஎஸ்சி ட்ரேடர். ஸோ அப்ப எதுக்கான இந்த இடத்துல லோ தொட்டானா இங்க இருந்து மினிமம் 30 40 50 பாயிண்ட் வரைக்கும் போறது வாய்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்க்குற 1:3 வந்தா புக் பண்ணிட்டு வெளில போயிடுவேன். அவன் மறுபடியும் இங்க மேல ஒரு அன்மிட்டிகேட் சப்ளை இருக்கலாம் அதை தொடரலாம் இதை உடச்சிட்டு மேல போகலாம் இல்ல இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த கண்டிஷன். பட் இந்த இடத்துல நம்ம இருக்க ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிட்டு வெளில போயிடணும். அதுக்காக இது நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் யாரோ கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க.
சார் கொஸ்டின் ஆன்சர்லாம் கடைசியா கிளாஸ் முடிச்சு பார்த்துக்கலாம் சார். இப்ப வேண்டாம். டிஸ்டர்ப் ஆகும் மத்தவங்களுக்கு. ஓகே. இப்போ நான் பார்த்ததுல ஒரு ஹையர் ஹையை எப்படி வேலிடேட் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஹையர் லோவை எப்படி வேலிடேட் பண்ணலாம், தென் லோவர் லோ, லோவர் ஹை இதெல்லாம் எப்படி வேலிடேட் ஆக்சுவலா மார்க்கெட் இப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு ஹையை லோ வச்சு தான் போயிட்டு இருப்பான். அது எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கிடையாது. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது ஹையா, இது ஹையா, இது ஹையா, இது ஹையா அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். இப்ப இது லோவா, இது லோவா, இது லோவா அப்படிலாம் கிடையாது. அது வேலிடான ஹையர் ஹை, வேலிடான லோவர் லோ, வேலிடான ஹையர் லோ. இப்ப இது எல்லாமே வேலிட் பண்ணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றதான் இந்த இன்டியூஸ்மெண்ட். இப்ப எப்படின்னா மார்க்கெட் இப்படி ஏறிட்டு இருக்கான் அப்படின்னா இப்படி போயிட்டு திரும்பி வரணும். நான் சொன்னேன்ல, நம்ம என்ட்ரி ஆகும்போது ஒரு ஆள் எஸ்எல் வாங்கியிருக்கணும். சோ அப்ப இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்தா தான் இவன் வேலிடான ஹையர் ஹை. இதுக்குள்ளதான் நீங்க எஸ்எம்சிக்குள்ள வருவீங்க. இது முன்னாடி வரைக்கும் சும்மா அப்படி போயிட்டு இது ஹை, இது போயிட்டு இது ஹை, இது போயிட்டு இது ஹை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எஸ்எம்சில வரும்போது இதை வேலிடேட் பண்ணணும். என்னன்னா மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு இருக்கா அப்படின்னா இங்க இப்படி போயிட்டே இருப்பான். இது ஹை இல்ல, இது ஹை இல்ல. இங்க இருந்து போனவன் திரும்பி வந்து ரீசெண்டா இருக்க இந்த இந்த லோவை உடைச்சு பிக்கோ இல்ல பாடி க்ளோஸ் பண்ண மட்டும் தான் இவன் ஹை. ஒரு அப் ட்ரெண்டை நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த ஹையர் ஹையை கன்ஃபார்ம் சார் பண்ணணும். இதுல வந்து பாடி க்ளோஸ் பண்ணணும்னா விக்கு மட்டும் வச்சா போதுமா சார்? இந்த இடத்துல விக்கு எனஃப். நான் இப்ப ரூல் காட்டுறேன். ரூல்ல உங்களுக்கு புரிய வரும். நான் சரி கீழே சார். ரூல் எழுதியிருக்கேன். அந்த ரூல்ல காட்டுறேன். நீங்க கவனிக்கலன்னா இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க எழுதியிருக்கேன். என்னன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹையோ லோவர் லோ பண்ணணும்னா விக்கு எனஃப் எழுதியிருக்கேன். பாக்குறீங்களா? பாடி க்ளோஸ் பாத்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஓகே சார். ஓகே ஓகே. இது அதே கொஞ்சம் மாதிரி சின்னதா நீங்க இருக்கிறதுனால புரியல. தெரியல. கொஞ்சம் பெருசு. அந்த வேர்டு கொஞ்சம் சின்னதா ஆ இருக்கிறதுனால தெரியும். சோ கொஞ்சம் நான் சொல்லிட்டு பெருசா தான் வந்தேன். பரவாயில்ல. சொல்லிட்டு தான் வந்தேன். மறுபடியும் இந்த இது யூடியூப்ல வீடியோ இருக்கும். நீங்க அப்ப பாருங்க உங்களுக்கு புரியும். சரி சார். ஓகே ஓகே. ஓகே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தா இது ஹை, இது ஹை எல்லாம் இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட் எப்போ ரிட்டர்ன் டு இந்த மாதிரி இருக்கு, இது வந்து மைனர் நான் சொல்லுவேன். என்ன பண்ணும், மைனரா இருக்க இந்த லோவை உடைச்சு ஒண்ணு விக்கி விடலாம், இல்லைன்னா இந்த பாடி க்ளோஸ் பண்ணலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போயிரும், இது பிஓஎஸ் பண்ணிரும் நினைச்சிட்டு மார்க்கெட்டை பை பண்ணிப்பாங்க இல்லையா, அவங்க இது கீழே எஸ்எல் வச்சிருப்பாங்க. இந்த எஸ்எல் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் கீழே வருவான். இந்த எஸ்எல் எடுப்பான். இங்கதான் நாம முன்னாடியே ஆல்ரெடி ப்ரீ டிபைன் பண்ணி ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்போம். சோ இந்த மாதிரி ப்ரீவியஸா இந்த எஸ்எல் தான் நாம லிக்விடிட்டின்னு படிப்போம். சோ இந்த லிக்விடிட்டி எஸ்எல் இல்லாம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் செட்டப்பை எடுக்க மாட்டோம். சோ இது இருந்துச்சுன்னா இந்த லிக்விடிட்டியும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இங்க இருக்க அன்மிட்டிக்கிற ஆர்டர் பிளாக் சப்போர்ட் பண்ணும். மார்க்கெட் இங்க தொட்ட உடனே நீங்க பாத்துருப்பீங்க 3வது கண்டு 4வது கண்டு போய் இதை உடச்சு வைப்பான். சோ இது வரைக்கும் மார்க்கெட் இப்படி சும்மா சும்மா மெதுவா வந்துட்டு இருப்பான். எப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்தானோ விக்கு விட்டோ இல்ல பாடி க்ளோஸ் பண்ணியோ 2 விஷயமே நடக்கலாம். எடுத்துட்டு டக்குன்னு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் தொட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போகும். ஷர்ன்னு போய் உடைப்பான். சில நேரங்கள்ல என்ன ஒரு விஷயம் நடக்கும். என்ன பண்ணா இதை எடுத்துட்டு இங்கே கன்சல்டேஷன் போட்டிருப்பான். ஏன்னா அதுக்கு கீழே ஏதோ நம்ம மார்க் பண்ணாத ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளையே அவன் என்ன பண்ணுவான், எஸ்எல் பண்ணுவான். எஸ்எல் எடுத்துட்டு திரும்பி கீழே வருவான். இப்போ இதை எடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து மேல போவான். இப்ப இந்த இடத்துலலாம் நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேடுக்குள்ள போவோம். நான் இப்ப இந்த சொன்ன விஷயம் சார்ட்ல எப்படி இருக்குன்னா லோ ஹை. இப்ப இந்த ரீசெண்டா இருக்க இதைதான் வந்து என்ன மைனர் ஹையர் லோன்னு சொல்றோம். இந்த மைனர் லோவை மேல இருந்து போறான் திரும்பி வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி உடச்சுக்கலாம். ஒண்ணு விக்கு விடலாம், அப்படி இல்லைன்னா பாடி க்ளோஸ் பண்ணலாம். பாடி க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப இங்க இருந்து மேல போகலாம். இப்ப இங்க இருந்து போகும்போது எப்போ வந்து இந்த இந்த இடத்துல இருக்க மைனர் சிஹெச் எடுத்தானோ அப்பதான் இது வந்து வேலிடான ஹையர் ஹை. அது வரைக்கும் இது ஹை இல்லை. நம்ம ப்ரீவியஸ் இது ஹைனா பார்த்தோம் இல்ல. சப்போஸ் இது எடுக்காம மார்க்கெட் இங்கே தூக்கிட்டு போயிட்டு இங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதை உடைச்சானா இவன் ஹை இல்ல, இங்க இருந்து வந்து உடைச்சானா இவன் தான் ஹை. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான டாபிக். கவனமா பாருங்க. இல்ல இந்த வீடியோ கூட 2 3 தடவை பொறுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். புரியும். கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா இது புரியும். நான் இப்ப கொஞ்சம் வெபினார்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா அவங்க டவுட் கேட்டு கேட்டு கொண்டு போவேன். இப்ப நீங்க இதை கவனிங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், ஆனா புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அப்பனா இந்த ஹை இல்ல, இதுக்கப்புறம் இதான் ஹை. இதை என்ன ஹைன்னு எழுதியிருக்கேன், வேலிடான ஹை. உங்களுக்கு என்ன சொல்றேன், அப் ட்ரெண்ட் நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது ஹையை கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். அப்ப ஹை கன்ஃபார்ம்னா மார்க்கெட் மேலே ஏறி இந்த புல் பேக் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி கொடுக்குறான் பாத்தீங்களா, இவன் தான் ஹை. சரி ஓகே, அப் ட்ரெண்ட்ல ஹை கண்டுபிடி இது போதுமா, இல்ல அடுத்து லோ கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்கு லாக் பண்ண முடியும். இங்க இருந்து போறவன் இதை உடைச்சு இந்த இடத்த சார் நீங்க கேட்ட இங்கதான் பாடி க்ளோஸ் பண்ணணும். இங்க விக்கு இல்ல.
இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த லோ கன்ஃபார்ம்னா மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம், மேலே ஏறி மேலே ஏறி மேலே ஏறி இங்க ஒரு விக்கு விட்டு கீழே வந்தா கூட மறுபடியும் இது லோ இல்ல, திரும்பி கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேல போய் எவன் ஒருத்தன் பாடி க்ளோஸ் பண்றானோ அவன் தான் சார் நீங்க இது லோ நினைச்சிருப்பீங்க. இது லோ இல்ல, லோ இங்க இருக்கு. இதை நான் சார்ட்ல காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அப்போ இங்க இருந்து போய் இத பாடி க்ளோஸ் மஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி ஒரு ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இங்கே இருந்து ரிட்டர்ன் போய் இதை உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு லோ கிடைச்சிருச்சு, அடுத்து ஹை கண்டுபிடிக்கணும். சேம் இங்க என்ன பண்ணீங்களோ அதே மெத்தட் இங்க ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் மார்க்கெட் மேல போவோம், திரும்பி வருவோம், இதை ஹை உடைப்போம். இப்பதான் சார் உங்களுக்கு ட்ரேடிங் கிடைச்சிருக்கு. இதுதான் உங்களுக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். இப்ப என்ன பண்ணுவோம், இங்க நீங்க இருக்க ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணணும். மார்க்கெட் மேல இருந்து கீழே வருவான், கீழே வருவான், இங்க இருக்க ஆர்டர் பிளாக் தொடுவான், இங்க இருந்து மார்க்கெட் மேல போவான். ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டே இப்படியே போயிட்டு இருக்கும். திரும்ப இருக்க இதை எடுப்பான், இதைத்தான் எக்ஸ் இன்டியூஸ் பண்ணுகிறேன். இது வந்து மைனர் சோர்ஸ், இது வந்து ஹையர் லோன் சொல்லுவோம். மறுபடியும் என்ன பண்ணணும், இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க ஆர்டர் பிளாக் இதை தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த எஸ் எல்லாம் ரீட்டைலோட எஸ்எல். இதை எடுத்துட்டு மறுபடியும் மேல போற மாதிரி போயிட்டு திரும்பி வருவான். இந்த ஆர்டர் பிளாக் இது தொடும்போது தான் நான் உங்களுக்கு கொடுக்குறது என்ட்ரி 1, என்ட்ரி 2 அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றேன்னா 15 நிமிஷத்துல இதை மார்க்கெட் லாக் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு இது வந்து எஸ்எல் அடிக்காதா? கண்டிப்பா அடிக்குது. ஏன்னா யாரோ ஒரு ஆளு 1 ஹவர்ல மார்க்கெட் செக்டர் லாக் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். அப்பனா இது அவங்களுக்கு லோவா இருக்கும், அப்ப இது ஹையா இருக்கும். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணது ஒரு 1 ஹவரோட சப்ளை தொட்டு வரலாம். அப்ப அந்த சப்ளை தொட்டு வரவன் இந்த 15 நிமிஷத்தோட டிமாண்டை உடச்சிட்டு போயிடுவான். சோ அதனால கம்பல்சரி நான் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், நான் இந்த இடத்துல இதெல்லாமே நான் பண்றது 15 நிமிஷம் லோ டைம் ஃப்ரேம், இதோட ஹையர் டைம் 1 ஹவர், 1 ஹவர் ஹையர் டைம் 4 ஹவர், 4 1 ஹவர், இப்படியே டெய்லி. இப்போ அதோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க்கெட் கீழே இப்ப இந்த இடத்துல ஒரு டெய்லியோட சப்ளை இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் கவனிக்காம இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன்னா, இவன் இங்கேருந்து வர்றவன் இது என்ன ஏது கூட பார்க்க மாட்டான், பாட்டில் எஸ்எல் தட்டி கீழே போயிட்டு இருப்பான். ஏன் போச்சுன்னா அதுக்கு அடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நான் மார்க் பண்ணதை விடவும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. பட் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதே அவன் என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பேன். இருந்தாலும் என்னோட இது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70%. நான் 10 ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு 3 ட்ரேடு எஸ்எல். இந்த 10 ட்ரேடுமே நான் என்ன பண்றேன், 1:3ன்னு பாக்குறேன். இந்த 1:3 எனக்கு இந்த 3 லாஸ் ஆனாலும் இந்த லாஸ் இந்த ப்ராஃபிட்டுக்குள்ள தான் லாஸ் ஆவேன். ஸோ என்னோட கேபிட்டலை லாஸ் ஆகுறதுக்குமே ஆகாகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த எல்லா பிளானையும் எடுத்துருவேன். அப்ப என்னோட லாஸ் எங்கே போகும், நான் எடுத்த ப்ராஃபிட்ல போகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஒரு வேலிடான லோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மறுபடியும் மார்க்கெட் மேல போறான், திரும்பி கீழே வருவான், இந்த இடத்துல இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு மேல போவான். ஸோ வேலிட் ஹை வேலிட் லோவை நீங்க இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இதுக்கு இடையில நீங்க என்ன இருக்குன்னா, இப்ப இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் தானே. இப்ப இதெல்லாம் இது பேர் என்னன்னா, இதெல்லாம் மைனர் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா திரும்பி வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கலாம், ஈஸியா புரியலாம். ஆனா நீங்க லைவ் சார்ட்லயோ இல்ல நடந்து முடிந்த சார்ட்லயோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களை என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க இமேஜோட அனுப்புங்க, நான் டவுட்டை கிளியர் பண்றேன். இல்ல ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னா என்கிட்ட எஸ்எம்சி கோர்ஸ் கத்துக்கிடுங்க. ஸோ நம்ம அடுத்து இப்போ நம்ம இந்த ஹையர் ஹை கண்டுபிடிச்ச மாதிரியே அடுத்த மெத்தட் கண்டுபிடிக்கும். இன்னும் முன்னாடி பார்த்ததுன்னா அப் ட்ரெண்ட் பார்த்தோம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு இதை நம்ம எப்படி பார்க்கலாம், மார்க்கெட் மேல இருந்து கீழே வரும். அப்போ டவுன் ட்ரெண்ட்னா நீங்க முதல்ல மைண்ட்ல வச்ச வேண்டிய விஷயம் லோவை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ லோவை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன லோ, மறுபடியும் மேல இருந்து இங்க வரல, இப்படி போயிட்டு இப்படி திரும்பினா இது லோவா இல்ல, இது லோவா இல்ல, இது வரைக்கும் நீங்க லோவை கன்ஃபார்ம் பண்ணல, இங்க இருந்து மேல போகணும். இந்த மைனர் சிஹெச் உடச்சிட்டு இங்க விக்கு விடலாம், பாடி க்ளோஸ் பண்ணலாம், உடச்சு திரும்பி வருவான், மறுபடியும் மேல போவான். இந்த இடத்துல ஒரு அன்மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இதை தொடுவான். இந்த இடத்துலதான் நான் சொல்ற விஷயம் என்ட்ரி 1 என்ட்ரி 2 எஸ்எல். இங்க இருந்து திரும்பி வரும்போது இந்த லோ நமக்கு டார்கெட்டு. அப்ப என்னாச்சுன்னா இப்ப இந்த இடத்துல லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, இப்ப ஹை கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணுவோம், இங்க இருந்து போனவன் திரும்பி வந்து இந்த வேலிடான ஒரு லோவை உடைச்சு பாடி க்ளோஸ் பண்ணணும். இந்த பாருங்க எழுதியிருக்கேன் பாருங்க, பாடி க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இங்க இருக்க இந்த ஹையர் லோ கன்ஃபார்ம். ஸோ இங்க இருந்து மேல போறவன் ஒரு விக்கு விட்டு திரும்பி வரலாம். அந்த விக்கு வரவன் என்ன பண்ணும், அந்த இடத்துல ப்ரீவியஸா இருக்க இந்த ஹையை உடைச்சிக்கணும். இந்த ஹை எப்படி இருக்கும்னா ஒரு வேலிடான ஒரு புல் பேக்கா இருக்கணும். இந்த புல் பேக் இந்த மாதிரி இருக்கும், இப்படி உடைச்சிக்கணும். புல் பேக்னா உங்களுக்கு என்ன சொல்ல மாதிரி, இதுதான் ஒரு புல் பேக். சில நேரத்தில் அது ஒரு இன்சைடு பாரா கூட இருக்கலாம், இன்சைட் பேக் வேலிடு கிடையாது. இதான் ஒரு புல் பேக். என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு மேல போயிட்டு திரும்பி கீழே வர, இதை போய் உடைக்கணும். இந்த ஹையை இவன் எடுத்துருக்கணும், இந்த லோவை இவன் எடுத்துக்கணும். இது நீங்க பாக்குற லோவர், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல. இதே அப் ட்ரெண்ட் எப்படி பாப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இங்க இருப்பான். ஸோ இந்த லோவை அதுக்கு அடுத்த வந்த கேண்டில் இவன் எடுத்துருக்கணும். இந்த ஹைய இதுக்கு அப்புறம் போன கேண்டில் எடுத்துக்கணும். அதாவது இப்படி, இதுதான் ப்ராப்பரான ஒரு புல் பேக். நீங்க ஒரு கேண்டில் மார்க் பண்ணிருக்கீங்க, இதுக்குள்ளேயே இப்படி இருக்கு. இப்ப இந்த கேண்டிலோட லோ எடுத்துட்டு இந்த கேண்டிலோட ஹை எடுத்தனா இது இன்சைட் பார், இது ஒருபோதும் எடுக்காதீங்க, இது புல் பேக் கிடையாது. இந்த மாதிரி எடுக்கிற செட்டப் உங்களை ஸ்டாப் லாஸ்ல கொண்டு போய் நிறுத்தும்.
ஸோ இப்போ 4 விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. வேலிடான லோவை எப்போ கண்டுபிடிக்கிறீங்க, இதே மாதிரி ஹையர் லோவை கண்டுபிடிக்கிறீங்க எப்போ கண்டுபிடிக்கிறீங்க, விக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகணும், பாடி க்ளோஸ் எப்போ கன்ஃபார்ம் ஆகணும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா தான் மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா ட்ரேடு லாக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ரேஞ்ச் இப்படி இருக்கும், பேரிஸோட ரேஞ்ச் இப்படி இருக்கும். அதாவது என்னன்னா லோ ஹை திரும்ப வர்றான், இந்த இடத்துல இது மைனர் சோச் வைக்கிறான், இந்த இடத்துல மைனர் சோச் வச்சுன்னா ப்ராப்பரான புல் பேக். இந்த லோவை அடுத்து வந்த இந்த கேண்டில் எடுத்துக்கணும், இந்த கையை இங்க இருந்து போனவன் எடுத்துக்கணும். இப்ப இதுக்கு நேரம் ஒரு கோடு போடுங்க. இங்க இருந்து மேல போய் மேலேருந்து கீழே வர்றவன் விக்கு விடலாம், பாடி க்ளோஸ் பண்ணலாம். பாடி க்ளோஸ்ங்கிறது ஹையர் ப்ராபபிலிட்டி. ஆனா இந்த இடத்துல போய் விக்கு விடலாம், பாடி க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கம்பல்சரி பாடி க்ளோஸ் பண்ணிருக்கணும். நான் கொடுக்குற ஆப்ஷன் இந்த இடத்துல தான். இந்த ஆப்ஷன் இங்க இருந்து பிவைஸ் தானே சார், ஒரு விக்குட் வந்தா நான் பாத்துக்கலாம்னா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் விக்குட் வந்தா ரெண்டாவது கேண்டில் போய் பாடி க்ளோஸ் பண்றான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹையோட இந்த ஹை இருந்துச்சு அப்படின்னா அதை வேலிடா எடுத்துக்கோங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாடி க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்கள்ட்ட காட்டுவேன், அது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் ஆகிருக்கு. அப்ப என்ன பண்ணீங்க, லோவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் மேல போறோம். அப்ப இங்க உடச்சு திரும்ப மறுபடியும் கீழே வரும். இப்ப இதுதான் உங்களுக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். கிளியர் பண்றேன். இப்ப இந்த ட்ரேடிங் ரேஞ்ச்ல எங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறீங்க, இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் 1 2 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். சோ இந்த ஆர்டர் பிளாக்ல வரும்போது இது 15 நிமிஷம் இருக்கலாம். நான் பாக்குற ஒரு சிஹெச் பார்ப்பேன், அந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன், சில நேரத்துல லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நான் என்ட்ரி கொடுப்பேன். மார்க்கெட் இங்க இருந்து மேல போவோம், இந்த ரைட் டார்கெட். இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கா, எனக்கு 1:3 நான் இந்த தான் பண்ணிட்டு இருக்கேன், 1:3 கிடைக்குதா, டார்கெட் புக் பண்ணிட்டு மார்க்கெட் முடிச்சுட்டு மேல போயிடும். இது எங்கன்னா பை சைடு புலிசா இருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் மார்க்கெட் பேரிஸா இருக்கு அப்படின்னா மறுதல இங்க பேரிஸா இருக்கும்போது முதல் விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணும், லோவை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ லோவை கன்ஃபார்ம் பண்ணா ப்ரீவியஸா இருக்கிற இந்த ஹையை, அதாவது நான் சொல்லிப்பேன் இந்த சார்ட் இப்போ நான் சொல்ல பாருங்க, 15 நிமிஷம் எம்னு போட்டிருப்பேன். இது வந்து பை ஓபி நான் எழுதியிருப்பேன். மார்க்கெட் இப்படி கீழே இறங்கும், இப்படி வரும். நான் இங்க வரும்போதே ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு மஸ்ட் நான் போட்டுருவேன். இப்ப நான் சொன்னதையும் இல்ல, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட டெலிகிராம் போய் பாருங்க, இந்த மாதிரி இமேஜ் இருக்கும். இதை போய் திரும்ப உடைச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி கீழே வந்தா இந்த இடத்துல நான் என்ட்ரி 1க்கே கொடுத்துருப்பேன். ஸோ நான் எப்போ பிளான் பண்றேங்கிறத நீங்க ப்ரீ டிபெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இது தொடாத வரைக்கும் நான் ட்ரேட் இது வந்து 10:00 வரலாம், 11:00 வரலாம், 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம். எப்போ வருதோ அப்பதான் அது செட்டப். அப்படி வரலன்னா அன்னைக்கு அந்த ட்ரேடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் அதை சொல்றதும் நீங்க என்னோட டெலிகிராம்ல நான் லைவ்ல கொடுக்குற இமேஜும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த செட்டப் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்ட் நீங்க முதல் விஷயம் பார்க்க வேண்டியது இந்த லோவை கன்ஃபார்ம் பண்ணணும். மறுபடியும் மேல போவோம், இங்க அன்மிட்டிக் ஆர்டர் பிளாக் இருக்கு, திரும்பி வரும். அப்படின்னு பாக்குறீங்களா, முதல்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஹையை கன்ஃபார்ம் பண்ணா தான் இந்த எக்ஸ் பிடிக்க முடியும். மார்க்கெட் எக்ஸ் கீழே இருக்க ஆர்டர் பிளாக் தான். சப்போஸ் இது ஏன் நான் கண்டுபிடிக்காம என்ன நடக்கும், ஒண்ணும் இல்ல. மார்க்கெட் நீங்க வரும், மறுபடியும் நீங்க இதை நினைச்சிருப்பீங்க, மறுபடியும் மேல போகும், மறுபடியும் இங்க வரும், மேல போகும், மறுபடியும் இங்க வரும். சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்ல ரேஞ்சு லாக்கே ஆகலை, நான் என்ன பண்ணணும், அன்னைக்கு அந்த ஸ்டாக் விட்டு அடுத்த ஸ்டாக் போயிருங்க. சில நேரம் நான் போட்டிருப்பேன் வெயிட்டிங் ஃபார் ஹை இல்லாட்டி வெயிட்டிங் ஃபார் லோன் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இது திரும்பி இங்க இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல நான் வந்து இப்படி போட்டு வெயிட்டிங் போட்டிருப்பேன். மார்க்கெட் இங்க இருப்பான், இங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் மேல போவோம். நான் என்ன பண்ணுவேன், இது எக்ஸ் இல்ல, அடுத்து இங்க போயிடுவேன். மார்க்கெட் இன்னும் இங்க போவோம். அப்பனா என்ன, நான் எதிர்பார்க்கிற 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எனக்கு லாக் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு அடுத்து இங்க இருந்து வரும், ஈவன் தான் உடைப்பான். அப்பதான் நான் இங்க வந்து என்ன பண்ணுவேன், இதான் எனக்கு ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எனக்கு எக்ஸ் எடுத்துட்டான், இங்க இருக்க ஆர்டர் பிளாக் என்ட்ரி அப்படின்னு கொடுப்பேன். இது ஒரு நாளைக்கு நடக்கலாம், ஒரு நாளைக்கு நடக்காமலும் போகலாம். என்னோட ரூல் படி, என்னோட செட்டப் படி எனக்கு வந்தா மட்டும்தான் ட்ரேடு, அப்படி இல்லைன்னா ட்ரேடு இல்லை. ஸோ இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோலாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நான் இதுக்கப்புறம் சார்ட்ல கூட்டு போறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்னோட பெய்டு கோர்ஸ்ல என்ன எடுக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சப்ளை டிமாண்ட் என்னோட கிளாஸ்ல எடுப்போம். முதல்ல நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா சப்ளை டிமாண்ட்னா என்ன, இப்ப பார்த்த இதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு புரியுதான்னு கேட்டு அடுத்த லெவல் கொண்டு போவேன். தென் ஆர்டர் பிளாக், இம்பேலன்ஸ், பேலன்ஸ், மிட்டிகேஷன், அன்மிட்டிகேஷன், எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப், தென் பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், அக்ரெசிவ் என்ட்ரி, கன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இப்ப கன்ஃபர்மேஷன் என்ட்ரினா எப்படி சோச்சு பார்த்துட்டு நான் உள்ள என்ட்ரி எடுக்கணும். தென் ஆர்டர் ஃப்ளோ, ஜோன் ரீஃபைன்மெண்ட். நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப வந்து 15 நிமிஷம், இப்போ 1 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்றான், டெய்லியில என்ன பண்றான், 4 ஹவர்ல என்ன பண்றான், நான் எடுக்கிறது 15 நிமிஷம் இன்ட்ராடே அப்படின்னு ஒரு ஜோனை ரீஃபைன் பண்ணிப்பேன். தென் பிளிப்ஸோன் கடைசியோட ஒரு வீடியோ போட்டுருவேன். பிளிப்ஸோனா நான் வந்து இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கேன், மார்க்கெட் வந்து எனக்கு எஸ்எல் தட்டு கீழே போறான் அப்படின்னா நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறேன். இந்த பிளிப்ஸோன் நீங்க பார்த்த இன்றைக்கு அப்படியே ஆப்போசிட் பிளிப்ஸோன் பார்க்கறது. தென் மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ், ஒரு மார்க்கெட்டை எப்படி மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண முடியும். தென் லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட், ஒரு ஜோனை எப்படி வேலிடேட் பண்றது, ஒரு ஜோன் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி எப்படி வேலிடேட். தென் இன்ட்ராடே மாடல், நான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் மார்க்கெட் லாக் பண்ணி அதுல இருக்க சப்ளை டிமாண்டை மார்க் பண்ணி அதுக்குள்ள வந்தா ட்ரேட் செட்டப்னா அதை இன்ட்ராடே மாடல். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணதுக்கு டைம் இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங், அது எப்படி ஒரு மார்க்கெட்டோட லோவை கண்டுபிடிச்சு அதுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 வீக்கோ 10 நாளோ
இல்ல 1 மந்த் யூஸ் பண்றதுக்கு ஸ்விங் ட்ரேட். ஸோ நீங்க எண்ட் ஆஃப் த கிளாஸ் முடியும் போது இதுல 2ல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. ஒன்னு இன்ட்ராடேல இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங்ல இருப்பீங்க. சப்போஸ் இப்ப இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெக்னிக்கல், இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். தென் ஃபைனலா மேனேஜர் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி உங்க எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜர் ட்ரேட், தென் ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பெய்டு கோர்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல இதை பத்தின டீடைல்ஸ் கேட்கணும், நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்த்த டாபிக்கை சார்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ டைம் கன்சியூம்னால நான் ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி நடக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நாங்க என்ன சொல்லிக் கொடுத்தா மார்க்கெட்டிங் என்ன நடந்துக்குன்னு பார்க்கலாம். சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே ஓகே. ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க் எடுத்திருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் நான் என்ன பண்ணிருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் பார்க்குறேன். மார்க்கெட் இந்த மாதிரி போயிருக்கானா, என்ன சொல்லிருக்கேன்னா அப் ட்ரெண்ட் இருந்தா முதல்ல ஹையை கன்ஃபார்ம் சொன்னேன். இப்போ இங்க இருந்து அப்படியே கீழே வாங்க. நான் சொன்ன அந்த இடத்துல பாருங்க, இந்த லோ கேண்டில் இந்த லோ உடைச்சிட்டு இந்த ஹையை எடுத்திருப்பான். அதை எப்படின்னா இப்ப இங்க போறேன் பாருங்க, இது இந்த லோவை அடுத்து வந்து எடுக்கிறான், இந்த ஹையை இங்க இருந்து போனா எடுக்கலாம். இதுதான் வந்து வேலிடான ஒரு புல் பேக். இந்த மைனர் சோர்ஸை இவன் எடுத்திருக்கான் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ப்ளூ, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இப்படி பாருங்க தெரியும். சோ இப்ப இங்க இருந்து என்ன பண்ணுங்க பாருங்க, இப்படி வந்தவன் இங்க இருந்து மேல போயிருக்கானா நீ பாத்திருப்பீங்க. சோ இத வந்து யார் எடுக்கிறானா, இங்க இருந்து மேல இருந்து வர்றவன் இங்க வந்து வந்தவன் இதை எடுத்தான் பாருங்க. சோ இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் ஹைனே கன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ இந்த இடத்துல ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து நேரா ஒரு கோடு போட்டுப்பேன். இந்த ஹையை எங்க போய் யாரு உடைச்சானோ அவன் தான் பிஓஎஸ். அந்த உடைக்கிற பாயிண்ட் தான் லோன்னு மார்க் பண்ணும். இப்ப இங்க இருந்து போய் பாருங்க, கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். சோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவான், எது இங்க ப்ரீவியஸா நான் ஹைன்னு கன்ஃபார்ம் பண்ணனோ அங்க இருந்து கீழே நோக்கி வருவேன். இப்ப இந்த இடத்துல நான் எது லோன்னு கன்ஃபார்ம் பண்ற பாருங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்ப இது லோவா இல்ல, மறுபடியும் இது லோவா இல்ல, இது லோவா இருக்கிறதுல லோ, இங்க இருந்து மேல போகும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்ல பாருங்க, இருக்கிறதுலே எது லோவோ அதான் லோ. இப்ப இதுதான் லோன் பார்த்தா அது கிடையாது, இதுதான் லோன் பார்த்தா கிடையாது, இதுதான் லோ. அப்ப இங்க இருந்து போனவன் தான் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, இப்படி போயிட்டு போயிட்டு இங்க உடச்சு வச்சுருந்தான். அப்ப எனக்கு இது ஹை, இது லோ. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, மார்க்கெட் புல்லிஷ் ஆகி மேல பிஓஎஸ் பண்ணிருக்கான், மார்க்கெட் மேல போறான்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல லோ கன்ஃபார்ம் பண்ணேன். இப்ப அதே மாதிரி அடுத்து நான் பண்ண வேண்டிய விஷயம் ஹை கன்ஃபார்ம் பண்ணும். சேம் நான் இங்க பார்த்த இதே மெத்தடை இங்க பாக்குறேன் பாருங்க. இங்க இருந்து வந்து சப்போஸ் நீங்க என்ன கேட்கலாம், இதுதானே ஹை, இது ஏன் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, நான் பார்த்த அந்த ப்ரீவியஸா எடுத்த என்ன புல் பேக் சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டிலோட லோ அந்த கேண்டில் எடுத்திருக்கணும். இந்த லோ எடுத்துட்டான். இந்த ஹையை இங்க இருந்து போனவே எடுக்கணும். இந்த செட்டப்ல பாருங்க, இங்க எடுத்திருக்கனா எடுக்கல, இங்க எடுத்திருக்கனா எடுக்கல, இங்க எடுத்திருக்கனா எடுக்கல. ஆனா இங்க இருந்து மேல போய் திரும்பி வந்து மேல போய் இங்க இருந்து வந்தவன் இந்த செட்டப் எடுத்த பாருங்க, இப்படி எடுத்துருப்பான். இதான் வேலிட் புல் பேக். அப்ப இதைத்தான் மார்க் பண்ணி நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப எனக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னா, இதான் என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச். எங்க இருக்கு என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச்? நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இதுதான் என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச். கிளியர் பண்றேன். என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச் எங்க இருக்கு, என்னோட லோ எங்க இருக்கு, என்னோட ஹை எங்க இருக்குன்னு பாக்குறேன். அதுக்குள்ள ட்ரேட் பண்ண போறேன். இந்த என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டேன், ஒரு லோவுக்கும் ஒரு ஹைக்கும் இடையில மார்க் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்க இருக்க அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். ஸோ நான் இங்க இருக்க எல்லா ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணுவேன். கரெக்டா எனக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு போறான். சில நேரங்கள்ல இங்கேயும் ஆர்டர் பிளாக் இருக்கு, இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இதுக்கெல்லாம் நான் சொன்ன அந்த என்ட்ரி கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் இதுல என்ட்ரி எடுப்பேன். ஸோ இங்கேருந்து வந்தான், சேம் அதே மாதிரி இந்த ஹையை உடைக்கிறான பாருங்க, இங்கேருந்து திரும்பி வந்தவன் இங்க போய் பாடி க்ளோஸ் வச்சு உடச்சு வச்சிருக்கான். அப்ப என்னன்னா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், இங்க ஒரு ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிருக்கான், போயிட்டு திரும்பி இருக்கிறதே லோ பாயிண்ட் இங்க போய் இங்க போய் அந்த பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்ப என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல அடுத்து நான் ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நான் ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு சேம் அதே புல் பேக் மேல போனா திரும்பி இந்த லோ இவன் எடுத்தான், இந்த ஹை இவன் எடுத்தான். எடுத்துட்டு மார்க்கெட் மேல போய் இதை எடுத்து வச்சான். அப்ப எனக்கு என்னன்னா, இது ஹை, இப்போ லோ இங்க இருக்கு. அடுத்து என்னோட ட்ரேடிங் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அடுத்த ட்ரேடிங் ரேஞ்ச் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த லோவுக்கும்
இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில மார்க்கெட் இருக்கு. சரி, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் எங்க திரும்புறான்னு பார்க்கணும். சேம் அதே மாதிரி இங்க இருந்து இருக்கா அன்மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் இருக்கும். கரெக்டா அதே தொட்டு தான் மார்க்கெட் மேலே ஏறி இருப்போம். இந்த ஆர்டர் பிளாக்ல ஏன் மேல போறான் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்புறம் எடுப்போம். இப்ப இங்க இருந்து பாருங்க, இந்த இடத்துல ட்ரேடிங் ரேஞ்ச் சின்னதா இருக்கு. மேல இருந்து கீழே வந்தான், வந்துட்டு இம்மிடியேட்டா போய் ஃபர்ஸ்ட் விக் விட்டுருக்கான். இது எனக்கு ஹை கிடையாது. ஃபர்ஸ்ட் விக் விட்டான், திரும்பி கீழே வந்தான், மறுபடியும் மேலே ஏறினான். அதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் போய் எனக்கு பாடி க்ளோஸ் வச்சான். அப்ப எனக்கு வியூவர்ஸ் இங்க நடந்திருக்கு. அப்போ ரேஞ்ச் லோ எனக்கு இங்க இருக்கு, மார்க்கெட் இங்க இருந்து மேல போறான். இப்ப இங்க இருந்து போனவன் எந்த இடத்துல எக்ஸ் எடுத்துக்கான் பாருங்க. இங்க இருந்து மேல போயிருக்கான், திரும்பி வந்திருக்கான். இப்ப இங்க இருந்து வந்தவன் கரெக்டா இந்த இடத்துல எக்ஸ் எடுத்துவான். சோ எடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இதையும் கூட எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், இதை எடுத்து இப்போ இந்த இடத்துல இருக்கா மேல எக்ஸ், கீழே வந்தா கரெக்ட். இப்போ இதை கூட உங்களுக்கு புரியுதுக்கா, இப்படி வச்சுக்கணும். புரியுதான்னு பாத்துக்கோங்க. நான் இந்த புரிதலுக்கு இதை இங்க இருந்து உங்களுக்கு தெரியாத இங்க எடுத்து வச்சிருக்கேன். பட் எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிப்பான், ப்ரீவியஸா இருக்கிற அன்மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுங்க, தொடுவான். இப்ப எனக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் ரேஞ்ச் எங்க இருந்திருக்கு பாருங்க. கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் லாக் ஆயிருக்கு. அதுக்குள்ள இருக்க இந்த ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு நம்மளோட எய்ம் என்ன, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான் அப் சைடு. உங்களோட நீங்க டார்கெட் என்ன பண்ணுவீங்க, இந்த ஐயை தான் டார்கெட் பண்ணுவீங்க. இங்க எந்த எடுக்கிறீங்க, மறுபடியும் மார்க்கெட் போய் அதை உடச்சிட்டு திரும்பி கீழே வந்து மார்க்கெட் மேல போறான். சோ நான் பாக்குறது இது வந்து எதுக்குன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த லோல பை பண்ணிட்டு மார்க்கெட்டை நீங்க இது வரைக்கும் மூவ் பண்ணலாம். எஸ்எல் வந்து இந்த எந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணீங்களோ அந்த ஆர்டர் பிளாக் கீழே எஸ்எல். சப்போஸ் இது நீங்க பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு, உங்களுக்கு என்ட்ரி போறீங்கன்னா இது உங்களுக்கு என்ட்ரி, கீழே எஸ்எல், மேல இருக்கிறது ஆர்டர் பிளாக். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் போகும்போது நம்ம 1:5 வந்து மினிமம் பண்ணுவோம். கண்டிப்பா 1:5 நல்லாவே கிடைக்கும். இது பாருங்க 1:5. இந்த மாதிரி மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள நீங்க ட்ரேட் பண்ணி அதை லாக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, எனக்கு என்னன்னா இதே மாதிரி ப்ரீவியஸா இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து கரெக்டா புல் பேக் எங்கேயாவது நடந்திருக்கான்னு பாருங்க. இது ஹை. இப்போ ஹைல இருந்து கீழே வாங்க, இங்க இருக்க ஏதாவது ஒரு புல் பேக் எடுக்கணும். இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸை எடுத்தா மட்டும்தான் எனக்கு மார்க்கெட்டு எந்த ரேஞ்சுக்குள்ள லாக் ஆகும், நான் எதிர்பார்க்கிற எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் லாக் ஆகும். எங்க இதுக்குள்ள இந்த லோ இந்த ஹைக்குள்ள லாக் ஆகணும்னா இந்த எக்ஸை எடுக்கணும். அவன் எடுக்கல, இந்த இடத்துல கன்சால்டேஷன் போறான். வெயிட்டிங் ஃபார் ரேஞ்ச் நான் போட்டேன். அப்ப இனி என்ன நடக்கலாம், மார்க்கெட்டு 2 விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இங்க இருந்து வந்துட்டு இதை எடுத்துட்டு மறுபடியும் மேல போகலாம். இல்ல மறுபடியும் மேல போயிட்டேன்னா நான் என்ன பண்ண, இந்த எக்ஸை அடுத்த லெவலுக்கு இங்க மாத்திப்பேன். இப்போ இங்க இருந்து மறுபடியும் மேல போனா எக்ஸ் நான் இங்க மாத்திப்பேன். எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள லாக் ஆனா மட்டும்தான் இந்த செட்டப்பே நான் ட்ரேடுக்கு எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். இது நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங். சப்போஸ் இதே வேணாம், இப்ப நான் எப்படி இன்ட்ராடே பிளான் பண்றேன்னா, நான் வந்து நிப்டி பேங்க் நிப்டி தான் பார்ப்பேன். ஸோ நான் உங்களுக்கு நிப்டி நான் எப்படி பிளான் பண்றேன்னு காட்டுறேன் பாருங்க. அது நான் நிப்டி வந்து என்ன பண்ணுவேன், ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்க மாட்டேன், லோவர் டைம் ஃப்ரேம் எடுத்துப்பேன். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் நான் எப்படி நிப்டி ஹேண்டில் பண்றேன், 15 நிமிஷம் எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் ஆல்மோஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா மார்க்கெட்டையும் ப்ரீவியஸா என்ன பண்ணிட்டு இருக்கானோ எல்லாமே மார்க் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, சேம் மெத்தட். டைம் ஃப்ரேம் டசன்ட் மேட்டருங்க. நீங்க எந்த மாதிரி ட்ரேடுன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் போனா ஹையர் டைம் ஃப்ரேம் போடுங்க. இன்ட்ராடே போற மாதிரி தான் 15 நிமிஷம் போங்க. இப்போ இங்க சேம் மாதிரி பாருங்க, இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட், ஹை கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஹைல நான் என்ன பண்றேன், மேல இருந்து கீழே வாங்க. இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேன் இந்த லோவை இவன் எடுத்துட்டான், இந்த ஹையை இவன் எடுத்துட்டான். எனக்கு இந்த இடத்துல வேலிடான ஒரு புல் பேக் கிடைச்சிச்சு. அப்ப என்ன மார்க்கெட் சப்போஸ் நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு. ஸோ நியர்பை இருந்தாலும் இங்க எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து இதை எடுத்திருக்கான். அப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன், இந்த ஹை எனக்கு கன்ஃபார்ம். மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு திரும்ப மேல போறான். அப்போ இதை போய் எங்க உடச்சு வைக்கணும் பாருங்க, கடைசியா பாடி க்ளோஸ் பண்ணிப்பான். இப்ப இந்த இடம் தான் எனக்கு பிஓஎஸ். அப்ப எனக்கு என்ன நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு இந்த ட்ரேடிங்குள்ள எனக்கு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மேல இருந்து இப்ப இந்த ஹை நான் கன்ஃபார்ம் பண்ணும்ல, அப்போ அதே புல் பேக் எங்க எடுத்தா இங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் அந்த ரேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன், வெயிட் ஃபார் ட்ரேடிங் போட்டிருப்பேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஹை கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு. அப்போ சரி ஓகே, இப்போ இது இந்த ட்ரேடிங் நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இங்க நான் மார்க் பண்ணிருக்க அன்மிட்டிகேட் ஆர்டர் பிளாக்க தொட்டிருப்பான். கரெக்டா இந்த லோ வரைக்கும் கீழே இறக்கி கரெக்டா பாருங்க, ஒரு விக்கு விட்டு இந்த லோ கீழே ஒரு விக்கு விட்டு ப்ரீவியஸா இருந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா ட்ரெண்டே மாறி இருக்கும். ஆனா ஒரு விக்கு விட்டு என்ட்ரி எடுத்து நேரா போய் என்ன பண்ணா, இந்த லோவில் நீங்க ஒரு இன்ட்ராடேக்கு நிப்டியை பிடிச்சினீங்கன்னா அவன் இங்க இருந்து மார்க்கெட்டு இங்க என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட்டு மேல போய் இந்த ஐய உடைப்பான். இப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் என்னோட சார்ட்ல கொடுக்கும்போது இந்த இடத்துல மேல ஒரு வேர்டு எழுதும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எழுதி வச்சு 15 நிமிஷம் அப்படி போட்டு புல்லிஸ் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, நான் எதிர்பார்க்கறது இந்த இடத்துல பை மூவ்மெண்ட் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இங்க எழுதி வச்சிருப்பேன். இதை நீங்க பார்த்துருப்பீங்க சார்ட்ல, இந்த கார்னர் எழுதி வச்சிருப்பேன். அப்ப ஏன் அந்த மாதிரி எழுதி வச்சுன்னா, எனக்கு இந்த ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கான், புல்லிஸ் கொடுத்து மார்க்கெட் மேல போறான். சரி, அப்போ இந்த இடத்துல உடச்சதுக்கு அப்புறம் நான் இங்க போய் ட்ரேட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும்.
அப்ப இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம், கண்டிப்பா நான் ட்ரேட் பண்ணலாம். வெயிட்டிங் ஃபார் த ஹை கன்ஃபர்மேஷன் ஆகும். மார்க்கெட் திரும்பி வந்து இந்த ரீசெண்டான புல் பேக் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போகணும். இது போகும்போது நான் என்ன பண்ணிப்பேன்னா, இங்க இருக்க ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ணிப்பேன். 15 நிமிஷம் இங்க இது வந்து 15 நிமிஷம் பை ஓப்பன் எழுதிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. 15 நிமிஷம் பை ஓபி. சப்போஸ் இந்த இடத்துல நான் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் போவேன். கீழே அதே மாதிரி இங்க எங்கெங்கெல்லாம் அன்மிட்டிக் ஆர்டர் பிளாக் இருக்கோ அது எல்லாத்தையும் இது ஒன்று எனக்கு ஒரு பை ஓபியா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேல இது ஒரு பை ஓபி, இது எனக்கு ஒரு பை ஓபி. இப்படி எனக்கு இருக்க எல்லா ஆர்டர் பிளாக்கையும் நான் மார்க் பண்ணுவேன். ஆனா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இங்க இருந்து போனவன் என்ன பண்ணிருக்கான்னா, மேல போய் இந்த ஐயா உடச்சு வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த அடைக்கான செட்டப் இது எனக்கு ட்ரேடிங்கா கிடைச்சிருக்கும். மார்க்கெட் இன்னும் என்ன பண்றான், புல்லிஷ் கொடுத்து மேல் நோக்கி தான் போறான். எப்ப வந்து இந்த லோவை உடைச்சானோ அப்போ நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் இது வரைக்கும் பை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் விழும் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல விழும். ப்ரீவியஸா என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் புல்லிஷ் நடந்திருக்கு, நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறேன். நான் இங்க வந்து இப்ப எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இப்ப இதை நான் மார்க் பண்ணி உட்காந்துருக்கேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகும் நான் நினைச்சேன்னு வைங்களேன், நேரா வருவான். இந்த இடத்துல எனக்கு அழகா பாருங்க, தொட்டுட்டு மேல போயிடும். இது நான் என்ட்ரியும் கொடுப்பேன். இப்படி கொடுத்து வைங்களேன், மார்க்கெட் மேல போகும். 2 கேண்டில் 3 கேண்டில் மேல போகும். 4வது கேண்டில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு உடச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல நான் ஆவரேஜ் பண்றதா எஸ்எல் வாங்கினா, என்னோட புத்திசாலித்தனம் இந்த இடத்துல நான் எஸ்எல் வாங்குவேன். இது எனக்கு எஸ்எல் வரும். ஏன் அப்படின்னா, நான் பாக்குறது 15 நிமிஷத்துல நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர், அதோட ஹையர் டெய்லி. அப்போ என்னன்னா, இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி 1 ஹவர்ல ஒரு சப்ளை இருந்திருக்கலாம், இல்ல டெய்லியில ஒரு சப்ளை இருந்திருக்கலாம், இல்ல 4 ஹவர்ல ஒரு சப்ளை இருக்கலாம். இவன் என்ன பண்ண, இந்த சப்ளைல இருந்து இதை திரும்பலாம். இப்ப நான் என்ன பண்றேன், 15 நிமிஷம் லாக் பண்ணிட்டு புல்லிஷ் நினைச்சிருக்கேன். அவன் மேல இருந்து ஒரு ஹையர் டைம் சப்ளை தொட்டு வரான், வந்து நான் எதிர்பார்த்த இந்த லோவை உடைச்சான். அப்பனா ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த எப்ப நான் மார்க் பண்ண அந்த லோவை உடைச்சனோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், முதல் முறையா சிஹெச்ஓ சிஹெச். அப்ப எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை தொட்டுட்டான், சிஹெச்ஓ தொட்டு வந்துட்டான். இப்ப இந்த இடத்துல நான் எஸ்எல் வாங்கிட்டேன். அப்சல்யூட்லி நான் ஒத்துக்கிட்டான். எஸ்எல் எனக்கு இந்த இடத்துல விழுந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப எஸ்எல் விழுந்துருச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஒண்ணும் தப்பு இல்ல. மார்க்கெட்டை இதுவரைக்கும் நீங்க புல்லிஷ் பாத்தீங்க, அவன் ஃபர்ஸ்ட் சிஹெச் கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எல் முதல்ல வாங்க, அதான் எஸ்எல் புக் பண்ணுங்க. மார்க்கெட் எடுத்துட்டு மேல கிளியர்னா, அப்ப டவுன் ட்ரெண்ட்ல உங்களை எதை பார்க்க சொல்லுங்க, முதல் விஷயமா நீங்க லோவை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கானா, ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே லோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, ரீசெண்டா இருக்க ஹையோ வச்சு பிக் விடாத ரெடி பாடி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணீங்க, மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்திருக்கான். இது வந்து லோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, எஸ். இப்ப இந்த இடத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணணும், இங்க இருந்து போகணும். ப்ரீவியஸா இருக்க நான் சொன்னேன் அங்க இந்த இடத்துல என்ன புல் பேக் கண்டிஷன் என்ன, நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஹை இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஹையை அடுத்த எடுத்துருக்கணும். இந்த லோவை இவன் எடுக்கணும். இதான் வந்து ரீசெண்டான இருக்க வேலிடான புல் பேக். இது அப்ளிகபிள் பாருங்க, மார்க்கெட் இங்க போறான், திரும்பி கீழே வரான். வேலிடான புல் பேக். இதை எடுக்கலாம், என்ன பண்ணி எடுக்கலாம், பாடி க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். சோ எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி செட். இந்த இடத்துல விட்டு விட்டுருக்கலாம், அவன் பாடி க்ளோஸும் பண்ணிட்டான். சரி, ஓகே. அப்போ பாடி க்ளோஸ் பண்ணிட்டான், எனக்கு இந்த இடத்துல லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன, மேல ஆல்ரெடி நான் ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு இங்க இருக்க ஆல்ரெடி ஹை இருக்கு. மார்க்கெட் கீழே இருந்து மேல போறான், லோவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க கிளியர் பண்ணிக்கிறேன். நான் எங்க எஸ்எல் வாங்கணும் அந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கு கிடையாது. நான் எப்போதுமே இந்த எக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். இப்ப பாருங்க, நம்ம எந்த இடத்துல பை மூவ்மெண்ட் போனோமோ அந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுவோம் பாருங்க. இந்த இடத்துல இங்க தொட்டிருப்பான். இந்த இடத்துல இருக்க இதோட கம்மியான டைம் ஃப்ரேம்ல எனக்கு இது வந்து என்னன்னா டிராப், பேஸ், டிராப். இந்த டிராப்ல இருந்து விழுந்துப்பான். இந்த என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் எனக்கு இது இன்டர்டே செட்டப். சப்போஸ் இப்ப மார்க்கெட் எங்க இருக்கு, இங்க இருந்து போய் இதை உடப்பானா சொல்ல முடியாது. மேல போயிட்டு இன்னமும் இல்லை, இங்க ஏதாவது ஒரு அன்மீட்டிங் ஆர்டர் பிளாக் இருக்கா, இதை தொடலாம். இப்ப நான் 15 நிமிஷம் 5 நிமிஷத்துல பார்க்கும்போது இது இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த இடத்துல பாருங்க, இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக். இப்ப இதை தொட்டுட்டு விழுதான், எதை வேணாலும் தொட்டுட்டு அவன் கீழே வரலாம். இப்போதைக்கு நான் 15 நிமிஷம் பார்க்கும்போது இதை போய் உடப்பான்னு எதிர்பார்க்கிறேன். அது இங்க இருந்து வந்து உடைக்கலாம், இல்ல மேல போயிட்டு வந்து உடைக்கலாம், இல்ல அதுக்கு மேல இங்க இருக்க ஆர்டர் பிளாக்க தொட்டு விடலாம். சோ அப்ப என்னன்னா, ஒரு டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அது கண்டினியூஸா நீங்க பாக்குற டைரக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா மார்க்கெட் அதுபடிதான் போகும். சோ இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோ லோ டைம் ஃப்ரேமோ ஈவன் நீங்க ஒரு நிமிஷம் போனாலும் சரி, இந்த மார்க்கெட் செக்டர் கரெக்டா அது அலோகேட் ஆகும். இது பக்கா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கோட் எழுதி கோடு படியே ஃபாலோ பண்ணுது. ஒரு நிமிஷத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 2 நிமிஷத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 5 நிமிஷத்துல ஒவ்வொரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் அதோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். இப்ப நான் 15 நிமிஷம் ஒரு மார்க்கெட் லாக் பண்ணிருக்கேன்னா அது என்ன பண்ணும்னா அதோட ஹையர் டைம் ரெஸ்பெக்ட் பண்ணும். 15 நிமிஷத்துல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 1 ஹவர்ல ஒரு நிமிஷம் இருக்கும், இல்ல 1 டேல ஒன்று இருக்கும், இல்ல டெய்லியில இருக்கும், வீக்ல இருக்கும். அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் அதுபடி மார்க்கெட் மூவ் ஆகும். சோ நம்ம இன்ட்ராடே பிளேயர் இருக்கனால நாம என்ன பண்ணணும், நான் சொன்னேன்ல, நான் சப்போஸ் 10 ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு 7 ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டா முடியும், 3 ட்ரேட் எஸ்எல் வாங்க சொன்னேன். அந்த 3 ட்ரேட் எங்க வாங்குவேன் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற டைரக்ஷன்ல மார்க்கெட் மாறும். அந்த ட்ரேடையும் நான் என்ன பண்ணுவேன், பிளிப் என்ட்ரி மூலமா அதையும் எனக்கு ப்ராஃபிட்டா மாத்திப்பேன். மார்க்கெட் இப்படி வச்சிருக்கேன்,
இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, நான் வரும்னு நினைச்சேன்னா இங்கேருந்து சப்போஸ் மேல போய் இதை உடைச்சேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த இடத்துல நான் வந்து கீழே விழுந்து எதிர்பார்த்தேன், மார்க்கெட் மேல போயிட்டான். சப்போஸ் மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல பை வரும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உடச்சு வச்சுட்டான், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க அந்த இடத்துல போய் மார்க்கெட் கூட சண்டை போடாதீங்க. உங்க டைரக்ஷன் மார்க்கெட் நீங்க பார்த்த வியூ தப்புன்னு மார்க்கெட் சொன்னா, மார்க்கெட் என்ன வியூ சொல்லுதோ அதுபடி போயிருங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். பட் இத வந்து நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டெய்லி டைம்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேல 1 ஹவர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்மியான டைம் 15 நிமிஷத்துக்கு கீழ இன்ட்ராடே பர்பஸ் பண்ண வேண்டாம். சில நேரத்துல 1 நிமிஷம், 3 நிமிஷம் ட்ரேட் பண்றாங்க. பட் நான் அப்படி பிராக்டிஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஒருவேளை அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நான் இந்த வீடியோவ உங்களுக்கு YouTubeல அப்லோட் பண்றேன். நீங்க இத பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க.